Okay, listen. Excuse me, Mr. Listen. See, Ashwin, Mr. Listen. Okay. ஓகேவா? கிளாஸ் காம்பவுண்ட் ஓகேவா எல்லாருக்கும்? சாப்பிட்டாச்சு எல்லாரும்? ஓகே. ஸோ கிளாஸ் காம்பவுண்ட் வந்து அவ்வளோதான். ஓகேவா? நம்ம இதுக்கப்புறம் அதில் ரொம்ப பார்க்க போகிறது இல்லை. கிளாஸ் காம்பவுண்டில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் காம்பவுண்ட். ஓகேவா? இதுதான் எல்லாரும் இப்போ யூஸ் பண்ணக்கூடியது. எல்லா ரியாக்ட் டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ண போகிறது எது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் கதையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும்? ஃபங்க்ஷன் காம்பவுண்ட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபங்க்ஷன் காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப் காம்பவுண்ட் அப்படியே எடுத்துட்டு ஃபங்க்ஷன் வச்சு நான் எழுத போகிறேன். அதான் ஃபங்க்ஷன் காம்பவுண்ட். ஸோ ஃபங்க்ஷன் ஆப். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே ரிட்டர்ன் இருக்கும். இந்த ரிட்டர்னில் நான் எதை ரிட்டர்ன் பண்ணணுமோ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஹலோ இதை என்ன பண்ணிடணும்? எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். முன்னே பண்ணாலும் ஓகே தான், கீழே பண்ணாலும் ஓகே தான். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஃபைனா? இப்போ நம்ம அவுட்புட் பார்க்குறப்போ ஓகே இது நம்ம 2 வாட்டி இதை கால் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் index.jsல. ஓகே இதில் ப்ராப்ஸ்லாம் இப்போ நம்ம கொடுக்கல. நம்ம கால் அந்த மெத்தடை அந்த காம்பவுண்டை என்ன பண்ணுறோம்? ரெண்டர் பண்ணுறோம். எவ்வளோ சிம்பிளாகிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே ரிட்டன். ஆனால் இதை நம்ம அங்கே எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்? கிளாஸ் காம்பவுண்டில் கிளாஸ் காம்பவுண்டை உருவாக்கி அதில் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்? ரியாக்ட் காம்பவுண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ள ரெண்டர்னு ஒரு மெத்தடை வச்சு அதுக்குள்ளே ரிட்டன் போட்டோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? டேரெக்டாக ரிட்டன். ஃபங்க்ஷனை எழுதி டேரெக்டாக நீ ஒன்றே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், ஃபங்க்ஷன் போடு, அவ்வளோதான். அது மாதிரி ஒரு கன்வென்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் காம்பவுண்ட் எழுதுறீங்கனாலே பேர் வந்து பாஸ்கல் கேஸில் இருக்கும். பாஸ்கல் கேஸ்னால் என்ன அர்த்தம்? செருசு கிடையாது. முதல்லையே எத்தனை வேர்டு இருக்கோ அதில் எல்லா லெட்டரும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸில் இருக்கும். ஓகேவா? அப்போ இது என்ன கேஸில் நம்ம எழுதணும்? காம்பவுண்டை பாஸ்கல் கேஸ். இது ரூல் கிடையாது, கன்வென்ஷன். இது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது காம்பவுண்ட் புரியும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நம்ம ஃபங்க்ஷன் காம்பவுண்டு எழுதுவோம். ஓகேவா? ஃபைனா? இந்த சின்டாக்ஸ் எல்லாருக்கும் ஓகே தானா? எல்லாருக்கும் எல்லா கதையும் சேம் தான். நீங்கள் மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ் வச்சுக்கலாம், மல்டிபிள் காம்பவுண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம், எல்லாமே சேம் தான் எங்கேயுமே. ஓகேவா? சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான். இதான் என்ன காம்பவுண்ட் அப்படின்னா ஃபங்க்ஷன் காம்பவுண்ட். ஓகேவா? சரி, இப்போ இதில் எப்படி நம்ம ப்ராப்ஸ் அச்சீவ் பண்ண போகிறோம்? ப்ராப்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணலாம், அந்த பாஸ் பண்ண டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரே லாஜிக்கை நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டர் பண்ணிக்கலாம். ஒரே காம்பவுண்டை மறுபடியும் ரெண்டர் பண்ணலாம் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா. அந்த மாதிரி டேட்டாவை பாஸ் பண்ண முடியும். அதை எப்படி நம்ம இதில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பேராமீட்டர்லேயே ப்ராப்ஸ்னு வைக்கணும். ஓகேவா? நம்ம கன்ஸ்ட்ரக்டாரில் ப்ராப்ஸ் போட்டு அதுக்கு மேலே சூப்பர் ப்ராப்ஸ் போட்டு இதெல்லாம் அந்த கதைலாம் கிடையாது. டேரெக்டாக ப்ராப்ஸு இதில் ஆக்சஸ் பண்ணுறப்போ ஹலோ ப்ராப்ஸ் டாட் நேம். நீங்கள் எத்தனை ப்ராப்ஸ் வேணால் வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்ஸும் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணுறப்போவே மல்டிபிள் ப்ராப்ஸை பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரே ஒரு ப்ராப்ஸ் கொடுத்துருக்கேன், இன்னொரு ப்ராப்ஸ் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. ஏஜ் நம்பர் எப்போவுமே நம்ம எதில் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கர்லி ப்ரேஸில் கொடுக்கணும். இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். நம்பரை கொடுக்குறதா இருந்தால் எதில் கொடுக்கணும்? கர்லி ப்ரேஸில் தான் கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இதை இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ஸ் டாட் நேமை கொடுத்துட்டோம். அண்ட் யூ ஆர் ப்ராப்ஸ் டாட் ஏஜ் இஸ் ஓல்டு. ஏஜ் இஸ் ஓல்டு வந்துட்டா? சரி, இப்போ இந்த லாஜிக்கை நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த காம்பவுண்டை நான் ஒரு இத்தனை வாட்டி நான் ரெண்டர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இன்னொரு பையன் இருக்கான், இதில் வந்து இன்னொரு பையன் இருக்கான். இவங்க 2 பேருக்கும் வயசு மாறுபட போகுது. என்ன? ஓகேவா? நேம் சேஞ்ச் ஆகிருக்கா? ஏஜும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் லாஜிக் வந்து ஒரே லாஜிக் தான், ஒரே காம்பவுண்ட் தான். 3 வாட்டி ரெண்டர் ஆகிருக்கு வித் டிஃப்ரெண்ட் டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா பாஸ் ஆகிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன் வே பாஸ்ன்னு சொல்லுவோம். ஒன் வேனா என்ன அர்த்தம்னா பேரண்டில் இருந்து தான் சைல்டுக்கு டேட்டா பாஸ் ஆகும். ஓகேவா? இங்கே பேரண்ட் யார்? ஆக்சுவலாக இதில் யார் சைல்டு? 8, 9, 10 பாருங்கள். யார் சைல்டு? இதில் எந்த காம்பவுண்ட் சைல்டு? ஆப்புங்கிற காம்பவுண்ட் சைல்டு. யாருக்கு சைல்டு? ரியாக்ட் ஸ்டிக் மோடுக்கு சைல்டு. ஓகேவா? அப்படி நம்ம சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரியாக்ட் ஸ்டிக் மோடுக்கு எது சைல்டு? ஆப்பு சைல்டு. இந்த டேட்டா எந்த இடத்துல இருந்து நம்ம கொடுக்குறோம்? இது வந்து பேரண்டோட இடம். கரெக்டாக? பேரண்டோட இடத்துல இருந்தால் நம்ம எதை கொடுக்குறோம்? டேட்டாவை கொடுக்குறோம். பேரண்டோட இடத்துல இருந்தால் நம்ம டேட்டாவை கொடுக்குறோம். இந்த டேட்டா எங்கே போகுது? சைல்டுக்கு போகுது. சைல்டு என்ன பண்ணுது? அதை யூஸ் பண்ணுது. இதுதான் அந்த ஒன் வே பாஸ். ஒன் வேல தான் அந்த டேட்டா பாஸ் ஆகும். சிங்கிள் வே ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லலாம், சிங்கிள் பாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லலாம். ஸோ ப்ராப்ஸ் வந்து இப்படி தான். பேரண்ட் டு சைல்டு கம்யூனிகேஷன். யாருக்கெல்லாம் புரியலை? பேரண்ட் டு சைல்டு கம்யூனிகேஷன். ஓகேவா? சரி, ரைட்டு.
இப்போ ஓகே, நம்ம அந்த புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த சின்டாக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஃபைன் தான், இது எல்லாமே ஃபைன் தான். ஓகேவா, சரி ரைட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட் எல்லாமே சேமாக தான் வரும். ஓகேவா, அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறது எல்லாமே சேம் தான், அங்கே பார்த்த மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம எதையுமே பைண்ட் பண்ண வேண்டாம், எதையுமே நீங்கள் பைண்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா, நீங்கள் ஒன்றே பைண்ட் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, கான்ஸ்டன்ட். இங்கே வந்து இருக்கிறது இது வேறு, இது ஃபங்க்ஷன் தான் நம்ம உள்ள எழுதுவோம். அங்கே இருக்கிறது மெத்தடு. அங்கே எப்படி எழுதுவோம், அதை ஹேண்டில் கிளிக் ஆஃப், சேஞ்ச் நேம் ஆஃப் அப்படி போட்டுருவோம். இங்கே வந்து அதை நம்ம ஆரோ ஃபங்க்ஷனில் வைக்க முடியும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சே ஹலோன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டுட்டு ஆரோ ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும், அலர்ட் பண்ணும். அலர்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். காம்பவுண்டுக்குள்ளே வைக்க முடியும் இது எல்லாத்தையுமே. ஓகேவா, இப்போ இதை கிளிக் பண்ணுறப்போ, எதை இந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுறப்போ நான் இதை கால் பண்ண போகிறேன். ஆன் கிளிக் நான் எதை கால் பண்ண போகிறேன், சே ஹலோவை கால் பண்ண போகிறேன். ஸோ சொல்கிறேன், இதை கால் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். ரெஃபரன்ஸ் தான் கொடுக்குறேனே தவிர என்ன பண்ணலை, கால் பண்ணலை, ரெஃபரன்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகேவா, ஃபுல்லாக இருக்கா? சரி, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணால் அது நடக்கணும், நடக்கா, ஹலோண்டு வருதா? அதே மாதிரி இதை கிளிக் பண்ணாலும் வரும். ஒரே காம்பவுண்ட் தான், மறுபடியும் வேறு வேறு டேட்டா வச்சு நம்ம அதை ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, சரி ரைட்டு. இப்போது இது போக நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். அங்கே நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்போம். திஸ் ஸ்டார் ஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட்டை வச்சு திஸ் ஸ்டார் செட் ஸ்டேட்டை கால் பண்ணி அதுக்குள்ளே நம்ம என்னென்னமோ பண்ணியிருப்போம், கச்சமுச்சன் பண்ணியிருப்போம். ஓகேவா, இங்கே வந்து அந்தளவு லாஜிக் காம்ப்ளெக்ஸாக இருக்காது, ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஹூக்ஸை யூஸ் பண்ணுவீங்க. ஹூக்ஸ்னா என்னது, ஹூக்னா என்னது, கொக்கி. கொக்கி எத்தனை பேருக்கு கோக்கி தெரியும்? கோக்கி, கோக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோக்கி, கோக்கி தெரியுமா? கோக்கி தெரியாதா? கோக்கியை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சரி, நம்ம கொக்கிக்கு வருவோம். கொக்கி விடுங்க, ஹூக்ஸ். ஓகேவா, ஹூக்ஸ் எதுக்கு அப்படின்னா, கிளாஸ் காம்பவுண்டில் லைஃப் சைக்கிள் மெத்தடுன்னு பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் அது வந்து அது என்ன ஆக்சுவலாக, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்ம ஸ்டேட்டை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். டிப் மவுண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஹூக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் காம்பவுண்டுக்குள்ளே அந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸை கொண்டு வரும். ஓகேவா, ஆனால் அது எக்ஸாக்டாக அப்படி இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். லைஃப் சைக்கிள் மெத்தடில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன் காம்பவுண்டில் பண்ண முடியும், எது இருந்தால், ஹூக்ஸ் இருந்தால். அதனால தான் அதுக்கு பேர் ஹூக். அங்கே இருக்கக்கூடிய அந்த லைஃப் சைக்கிள் மெத்தடில் இருக்க கான்செப்டை ஹூக் பண்ணி எங்கே கொண்டு வருது, ஃபங்க்ஷன் காம்பவுண்டில் கொண்டு வருது. ஸோ ஹூக் இஸ் நத்திங் மோர் தென் அ ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஹூக்குங்கிறது என்னது தான், ஒரு ஃபங்க்ஷன் தான். இட்ஸ் நத்திங் மோர் தென் அ ஃபங்க்ஷன். ஃபைன். இப்போ நான் என்ன ஹூக் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஹூக் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஹூக் எழுத போகிறேன். அது எப்படி இருக்க போகுதுன்னா, அதை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, அந்த ஹூக்குக்கு பேர் என்ன தெரியுமா இருக்காட்டு, ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணோன்னா இந்த ஹூக்கு பேர் தெரியுமா, யூஸ் ஸ்டேட். யூஸ் ஸ்டேட் அந்த ஹூக்கு பேர். இப்போது இந்த ஹூக்கை நான் என்ன, ஹூக்குங்கிறது ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, ஸோ இந்த ஹூக்கை நான் கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும், எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து 0ன்னு நான் கொடுக்குறேன். 0ங்கிறது என்னது, ஸ்டேட்டு. 0ங்கிறது நான் கொடுத்த ஸ்டேட்டு. இது ரிட்டர்ன் பண்ணும், ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா? இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். எதை ரிட்டர்ன் பண்ணோம்னா, 2 விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று, நம்ம கொடுத்த ஸ்டேட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். என்னத்தை உள்ளே கொடுத்தோமோ அது அப்படி, அப்போ 0 கொடுத்துருக்கேன்னா 0 அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்டேட்டை மாற்றக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனால் மட்டும்தான் அந்த ஸ்டேட்டை மாற்ற முடியும். அப்படி ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஒரு அறையில் வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கவுண்ட் அப்படியே கிடச்சிருக்கும். கவுண்ட் என்னவா இருக்குது, 0வா இருக்குது. அப்புறம் அந்த கவுண்டை மாற்றுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். நான் வைக்கிற பேர் தான் இது எல்லாமே. நீங்கள் கவுண்டுன்னு வைங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்க. அப்புறம் கமா செட் கவுண்டு. செட் கவுண்டுங்கிற இந்த மெத்தடால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கவுண்டை மாற்ற முடியும். புரியுதா? செட் கவுண்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வேறு எந்த மெத்தடாலையும் இதை மாற்ற முடியாது. செட் கவுண்டால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். ஓகே, லெட்ஸ் ரைட் சம் JSX ஹியர். நான் ஒரு ஃப்ராக்மெண்ட் போட்டுக்கிறேன் இதில் எம்டியா. இதுக்குள்ள ஓகே, கேர்லி பிரேஸ் முக்கியம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, H1 கவுண்ட் என்னன்னு சொல்கிறேன். இதில் கவுண்டில் என்ன நான் இதில் காட்டுறேன் அப்படின்னா, கவுண்ட் இதில் காட்டிக்கிறேன். ஓகேவா, கவுண்ட்டை காட்டிட்டோம். இதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ, ஆன் கிளிக்கிங் திஸ் பட்டன் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இந்த மெத்தட் என்ன பண்ணும், செட் கவுண்டை கால் பண்ணும். கவுண்ட் +1. கவுண்டை நான் என்னென்னு மாற்றுறேன்,
கவுண்ட் ப்ளஸ் ஒன்றுன்னு மாற்றுறேன். புரியுதா அந்த இடத்துல? இந்த இடம் புரியுதா எல்லாருக்கும்? இதை நம்ம தனியாகவும் எழுதலாம் இந்த மெத்தடை. புரியுதா? இந்த மெத்தடை நம்ம இன்னும் பண்ணலாம், வெளியில் தூக்கி தனியாகவும் எழுதி வச்சுக்கலாம். இதை இப்படி தான் எழுதணும் கிடையாது. எங்கன்னா எழுதலாம், அதை இந்த இடத்த எழுதிக்கலாம். கான்ஸ்டன்ட் இன்க்ரிமெண்ட் எழுதலாம். இன்க்ரிமெண்ட் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கொண்டு எழுதிட்டு அதை என்ன பண்ணலாம், இதில் அசைன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணணும், அந்த ரெஃபரன்ஸை கொடுக்கணும். இன்க்ரிமெண்ட் கவுண்ட்டுங்கிற அந்த ரெஃபரன்ஸ் இதில் கொடுக்கணும். கொடுத்தாச்சா? சரி, ரைட்டு. இப்போ 3 பட்டன் இருக்குது. ஓகே, பட்டனுக்கு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். நம்ம இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். 3 பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணுறப்போ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுதா? இது ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் மட்டும். நம்ம இந்த நிறையா காம்பவுண்டே நமக்கு இந்த கதையை வேண்டாம். ஆக்சுவலாக ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஸ்டேட் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் இருக்கும். இப்போ நான் ஆப்பை மட்டும் ரெண்டர் பண்ணுறேன். எனக்கு என்ன வந்திருக்கு, கவுண்ட் 0ன்னு வந்திருக்கு. இன்க்ரிமெண்ட் கொடுக்குறப்போ கவுண்ட் கூடுதா, ஸ்டேட் வந்து மாறுது. புரியுதா? ஸ்டேட் என்ன ஆகுது, மாறுது. ஒவ்வொரு வாட்டி ஸ்டேட் மாறுறப்போ என்ன ஆகும்னா இந்த காம்பவுண்ட் என்ன ஆகும், ரீரெண்டர் ஆகும். அதுதான் ரியாக்டே. அதாவது இந்த ஸ்டேட் மாறுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் கன்சோல் லாக் போட்டுக்கிறேன் அப்படின்னா தான் எனக்கு தெரியும் ரீரெண்டர் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. கன்சோல் லாகில் ரீரெண்டர்னு சொல்கிறேன், அல்ட்டா ரெண்டர்னு சொல்கிறேன். ஓகேவா? ரெண்டர்டு அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இங்கே ஆல்ரெடி 2 வாட்டி ரெண்டர் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அது ரெண்டர்னு வந்திருக்கு இல்லையா? வந்திருக்கா இல்லையா? ரெண்டர்னு வந்திருக்கு 2 வாட்டி. ஓகேவா? நான் இதை இது பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுது, மறுபடி ரெண்டர்னு வருதா? ஒரு சேஞ்ச் நடந்துன்னா அவங்க காம்பவுண்ட் என்ன ஆகுது இந்த இடத்துல, அதுதான் இதில் முக்கியம். இந்த காம்பவுண்ட் இந்த யூஐயில் நமக்கு ஒன்றும் ஸ்டேட் மாறுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் எதுவும் மாறிட்டு காம்பவுண்ட் என்ன ஆகுது, ரீரெண்டர் ஆகுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது முக்கியமான விஷயம். ரியாக்டில் ஒரு சின்ன சேஞ்ச்னால என்ன ஆகும், ரீரெண்டர் ஆகும். அப்போ இதில் ஆபத்தும் இருக்குது. என்ன ஆபத்து? நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனில் கோட் எழுதுறீங்க, சின்ன ஸ்டேட் சேஞ்சு மொத்த காம்பவுண்டே ரீரெண்டர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். பெர்ஃபார்மண்ட்டான கோட் எழுத தெரியணும் உங்களுக்கு. பேசலாம் அதை பற்றி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு யூஸ் ஸ்டேட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டா, ஒரு ஐடியா வந்துட்டா, ஒவ்வொரு ஹுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். யூஸ் ஸ்டேட்னா உங்களுக்கு ஐடியா வந்துட்டா இது இப்படி தான் இருக்கும். யூஸ் ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டை பாஸ் பண்ணுவோம், அது 2 விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று பாஸ் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேட்டு, ஒரு செட்டர் மெத்தட். அந்த செட்டரை வச்சு அந்த கவுண்டை என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட்டை மாற்றிக்கலாம். நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்களோ டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்களோ என்ன வேணால் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் முக்கியம். ஓகேவா? ஓகேவா இல்லையா? யூஸ் ஸ்டேட் புரிஞ்சுதான் எல்லாருக்கும்? இதை வச்சு நீங்கள் நிறையா பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெடி பண்ணலாமா? பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம் பேஜ்னா ஒரு ப்ரொஃபைல் நான் காட்டுறேன் பாரு. இந்த ஆர்டிக்கிள் வேணால் டைம் கிடைக்கிறப்போ பாருங்கள். இந்த ஒன்று இருக்கா, இது என்னது ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமுடைய ப்ரொஃபைல் பேஜ் மாதிரி ஒரு இது. இதை எதை வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ஸ் கான்செப்ட் வச்சு தான், ப்ராப்ஸு ஸ்டேட் இதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதை பண்ணுவோமா? இப்போ பண்ணலாமா? இப்போ இந்த பேஜை ரெடி பண்ணலாமா? நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படி முடியாதா? பண்ணலாம். ஓகேவா? சரி, எப்படி பண்ண போகிறோம்? நான் இப்போ வந்து இதெல்லாம் பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வேணும், ப்ரொஃபைல் கார்டு. ஓகேவா? நான் ப்ரொஃபைல்னு ஒரு காம்பவுண்ட் வச்சுக்கிறேன், ப்ரொஃபைல்.jsx. ஃபைனா? இந்த app.js நான் இப்போ எம்டி ஆக்கிக்கிறேன். இதில் எதுவுமே கிடையாது. app.jsல எதுவுமே கிடையாது. ஒரு எம்டி ரிட்டர்ன் மட்டும் இருக்குது. இந்த ப்ராப்ஸை வேணால் நம்ம எடுத்து விட்டுறலாம், ஒன்றுமே இல்லை. இதில் யூஸ் ஸ்டேட்டும் கிடையாது, சாதாரண ஒரு எம்டி காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் ஆக்சுவலாக, இதில் ஒரு இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, இதுதான் ஒரு ப்ரொஃபைல் காம்பவுண்ட். இதை நம்ம ரெடி பண்ணணும். நமக்கு ஒரு இமேஜ் வேணும். ஓகேவா? நான் இமேஜ் எடுத்துக்கிறேன். இமேஜ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது நம்மகிட்ட. நெட்லேருந்து எடுத்துக்கிறேன் இமேஜ். ஓகேவா? நான் இங்கே இதுலேருந்து எடுக்கலை. இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே வரேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல் நம்ம எழுதுவோம். இது ஒரு காம்பவுண்ட், டிஃப்ரெண்ட்டாக இது ஒரு காம்பவுண்ட் தான். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ப்ரொஃபைல். அதே மாதிரி நீங்கள் இப்படி தான் எழுதணும்னு கிடையாது. இதை நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட என்ன பண்ண முடியும், காம்பவுண்ட்டை எழுத முடியும். ப்ரொஃபைல் ஈக்குவல் டு நியூ ஃபங்க்ஷன் இப்படியும் எழுத முடியும். ஆரோ ஃபங்க்ஷனை வச்சு என்ன எழுத முடியும், ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் எழுத முடியும். புரியுதா? எக்ஸ்போர்ட் இதிலே பண்ணிக்கலாம். இதில் ப்ராப்ளம் வருதுன்னா கீழே பண்ணிக்கோ. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, இதில் ப்ராப்ளம் வருதா, இதை தூக்கி கீழே போட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஆரோ ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம் காம்பவுண்ட்டுக்கு. ஃபைன். இப்போ எனக்கு அந்த இமேஜ் இதில் காட்டணும். டேரெக்டாக நம்ம என்ன போட்டலாம், ரிட்டன் போட்டலாமா? அப்படி தான் நம்ம பார்த்தோம், ரிட்டன் போட்டலாம். இப்போ இந்த ரிட்டனுக்குள்ளே நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இமேஜை நான் காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ ஐஎம்ஜி சோர்ஸ் என்னது, இந்த யூஆர்எல் தான் சோர்ஸு. காப்பி பண்ணி இதில் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ஆல்ட் மெசேஜ், அப்புறம் செல்ஃப் க்ளோசிங் டேக், இமேஜ் ரெடி. இப்போ இந்த ப்ரொஃபைலை நான் என்ன பண்ணணும், ஆப்புக்குள்ளே கொண்டு வரணும். எங்கே வேணால் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், உங்கள் லாஜிக் தான்.
ஸோ இம்போர்ட் ப்ரொஃபைல் ஃப்ரம் வந்துட்டு அதுவே இதாகிட்டு. இது வந்து என்ன இம்போர்ட்டு, இது நேம்டா டிஃபால்ட்டா, நேம்டா டிஃபால்ட்டா, டிஃபால்ட் தானே போட்டிருக்கிறதுல அப்புறம் என்ன. ஸோ டிஃபால்ட் இம்போர்ட் தான். அப்போ நம்ம இதில் என்ன பண்ண வேண்டாம், கேர்லி ப்ரைஸ் போட்டு நேமெல்லாம் எக்ஸாக்டாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதுக்குள்ளே நான் ப்ரொஃபைலை என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டர் பண்ணிக்கிறேன் ப்ரொஃபைல். ஃபைனா, இப்போ நம்ம இங்கே வந்து பார்க்குறோம் வந்துட்டா, இமேஜ் மட்டும் வந்திருக்கு. ஆனால் இந்த இமேஜ் என்ன பண்ணணும், கொஞ்சம் ரீசைஸ் பண்ணால் நல்லா இருக்குமா. ஸோ நான் ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். ஸ்டைல் நான் சொல்லி தந்ததே கிடையாது ஆக்சுவலாக. நம்ம சிஎஸ்எஸ் வச்சு பண்ணிக்கலாம், ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இந்த இடத்துல ஒரு சிஎஸ்எஸ் போட்டுக்கிறேன். ப்ரொஃபைல் டாட் சிஎஸ்எஸ் இப்படி தான் இம்போர்ட் பண்ணணும். ப்ரொஃபைல் டாட் சிஎஸ்எஸ் அந்த ஃபைல் நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் டாட் சிஎஸ்எஸ் ஐஎம்ஜியை பூரா நான் என்ன பண்ணிடுவேன்னா, வித்து ஒரு 30% இருக்கட்டும், ஹெயிட்டும் ஒரு 30% இருக்கட்டும். அது ஸ்கொயராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹெயிட் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகே தானே, ஓரளவுக்கு ஃபைன் இருக்கட்டும். இப்போ அந்த இமேஜ் எப்படி இருக்குது ஆக்சுவலாக, இது சிஎஸ்எஸ் கிளாஸ் கிடையாது, இது வந்து ரியாக்ட் கிளாஸு. பட் அந்த இமேஜ் எப்படி இருந்தது, அந்த இடத்துல வட்டமாக இருந்தது இல்லையா, பார்டர் வந்து வட்டமாக இருந்தது. ஏதாட்டு பண்ண முடியுமா உங்களுக்கு சொல்ல தெரியுமா, ஏதாட்டு பார்டர் ரேடியஸ் என்ன பண்ணிக்கலாம், 50% கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லி தந்ததே கிடையாது. பட் வந்துட்டா அது மாதிரி வேறு ஏதாட்டு இருந்ததா அந்த இமேஜை சுற்றி, அவ்வளோதானா. இமேஜை சுற்றி என்ன இருந்தது, ஒரு லைட்டாக ஒரு பார்டர் இருக்குது, அதில் ஒரு கருப்பாக ஒரு பார்டர் இருக்குது இல்லையா. ஸோ அதை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ லெட் த பார்டர் பி சம்திங் லைக் பார்டர் வந்து ஒரு 2 பிக்சல் சாலிட். இதெல்லாம் தெரியல்ட்டாக விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. க்ரீனாக இருக்கட்டும், ஃபைனா. க்ரீனாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஒரு வயலட் கலர் அதனால் கூட ஓகே தான், நல்லா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன வச்சுக்கலாம், இண்டிகோ வச்சுக்கலாமா. ஓகே, இதுவும் நல்லா இல்லை. இப்போ நம்ம கம்மி பண்ணிக்கலாம், ஓகேவா, 1 பிக்சல் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம் எனக்கு சார், நல்லா இருக்கிற வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது அது. ஃபைன், இப்போது இமேஜ் ரெடி. நம்ம வந்து ரியாக்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், சிஎஸ்எஸில் கிடையாது. ரைட்டு. ஸோ ப்ரொஃபைல் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ப்ரொஃபைலில் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது, ஓகேவா. இந்த இமேஜுக்கு அடுத்து என்ன இருக்குது அந்த இடத்துல நல்லா பாருங்கள். இந்த இமேஜுக்கு அடுத்து இந்த சைடில் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு நேம் இருக்குது, பட்டன் இருக்குது, அதுக்கு கீழே சம் டேட்டாலாம் இருக்குது. இப்போ நான் இந்த நேம் இதை மட்டும் நான் உருவாக்குறேன் இப்போ இந்த இடத்துல, ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நேமுக்கு வந்து இதை முதல்ல ரேப் பண்ணிப்போம். ரேப் பண்ணால் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். மல்டிபிள் விஷயங்களை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், ரேப் பண்ணிடணும். ஃப்ராக்மெண்ட் வச்சு ரேப் பண்ணால் நல்லது. ஸோ இமேஜ் ரெடி. இதுக்கு கீழே நான் ஒரு டிவிஷன் உருவாக்குறேன், ஓகேவா. இந்த டிவிஷனுக்குள்ளே தான் என்ன இருக்குது, இந்த நேமும் இந்த பட்டனும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நான் கிளாஸ் கொடுக்கணும், ஸ்டைல் பண்ணுறப்போ தேவைப்படும். நான் இப்போ கொடுக்கல அதை. ஸோ நேம் கொடுக்க போகிறேன். இதில் நேம் வந்து மேபி நம்ம இதை எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு H3 வச்சுக்கலாம், ஓகேவா. அது உங்கள் இஷ்டம் தான். நான் அந்த யூசர் நேமை கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாவோட யூசர் நேம் இது, வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேம்லெஸ் செல்ஃப் ப்ரொமோஷன். ஸோ இதுக்கு கீழே என்ன இருக்குது, ஒரு பட்டன் இருக்கா, ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்குது, அது எனக்கு வேணும். முதல்ல இது அவுட்புட்டை பார்த்துக்கிட்டே வருவோம். என்ன வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு, ஓகேவா. எனக்கு ஒரு பட்டன் வேணும் அந்த இடத்துல. ஸோ லெட் மீ புட் அ பட்டன் தேர். ஸோ பட்டன் வச்சுட்டோம். இந்த பட்டனில் என்ன இருந்தது, அதில் ஃபாலோன்னு இருந்தது, அப்படி தானே இருந்தது, ஃபாலோன்னு தானே இருந்தது, ஃபாலோன்னு இருக்குது, ஓகேவா. இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்டனில் என்ன இருக்க போது, ஃபாலோங்கிற டெக்ஸ்ட் இருக்க போகுது, ஃபைனா. வந்துட்டா கிளிக் பண்ணால் ஒன்றும் நடக்காது, ஓகே. நம்ம இப்போ ஒன்றும் சொல்லலை நடக்கிறதுக்கு, ஃபைன். சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம் அடுத்து. இப்போ எனக்கு வந்து இது வந்து எனக்கு இங்கே வரணும் ஆக்சுவலாக, கரெக்டாக கீழே வரக்கூடாது, எனக்கு எங்கே வரணும், இது இந்த இடத்துல வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இது எல்லாத்தையும் ஸ்டைல் பண்ண வேண்டியிருக்கு. நான் இதை டிவிஷன் போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். என்ன கிளாஸ் அப்படின்னா கார்டுன்னு வச்சுக்கிறேன் இதுக்கு பேர், ஓகேவா. ஸ்டைல் பண்ணணும்னா நீங்கள் டிவிஷன் போயிடணும், ஏன்னா டாமில் இருந்தால் தான் ஸ்டைல் அப்ளை ஆகும், ஓகேவா. அதனால் நீங்கள் ஃப்ராக்மெண்ட் வச்சிங்கன்னா டாமில் இருக்காது. நீங்கள் டிவிஷன் கிரியேட் பண்ணால் தான் டாமுக்கு வரும். ஸோ கிளாஸ் நேம் என்னது, கார்டு. ஏன் நம்ம இதில் கிளாஸ்ன்னு போடல, என் கிளாஸ் நேம்னு போட்டிருக்கோம். HTML என்னென்னு போட்டிருப்போம், கிளாஸ்ன்னு தான் போட்டிருப்போம். இங்கே ஏன் நம்ம கிளாஸ் நேம்னு போடுறோம், இங்கே ஆல்ரெடி கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கா, யூஸ் பண்ணுறோமா இந்த இடத்துல. அப்போ இதுக்குள்ளே கொண்டு போட்டால் என்ன ஆகும், கொலைட் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளாஸ் நேம்னு போட்டிருக்கோம். ஸோ கார்டுக்கு நான் இப்போ ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன் கார்டுக்கு நான் என்னென்னு போடுறேன்னா, டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு போடுறேன். ஃப்ளெக்ஸ்ன்னு போட்டால் என்ன ஆயிரும், ஒரே லைனில் வந்துடும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி, ஒரே லைனில் வந்துடும். இப்போ எனக்கு இந்த டிவிஷன் வந்து இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் என்ன வரணும், மார்ஜின் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிவிஷனுக்கு எதுவும் பேர் வச்சுருக்கோமா, இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் வந்து செகண்டரின்னு வச்சுப்போம். இதுக்கு பேர் என்ன வேணால் வச்சுக்கலாம், செகண்டரி. கொஞ்சம் சிஎஸ்எஸ் கற்றுக்கோங்க, சைட் பை சைடு. செகண்டரி, இந்த செகண்டரியுடைய
மார்ஜின் லெஃப்ட் சைடு மார்ஜின் வந்து எனக்கு கொஞ்சம் வேணும். ஓகேவா? ஸோ ஒரு 4 REM, இதெல்லாம் யூனிட்ஸு ஃபைன், பட் இவ்வளோ பெருசாக வேண்டாம், ஒரு 3 REM. ஓகே, கன்சிடரபிளா ஓரளவுக்கு வந்துட்டு. அதே மாதிரி இந்த ஃபாலோ பட்டன் எங்கே வரணும்? ஆக்சுவலாக ஒரே லைனில் வரணும். அப்படி தானே போட்டிருந்தோம், ஒரே லைனில் வரணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் போடலாமா? அந்த டிவிஷனுக்கு, டிவிஷன் எந்த டிவிஷன்? செகண்டரிக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் போடலாமா? இப்போ அப்படி தான் போடலை. ஓகே, ஸோ டிஸ்பிளே என்னது? டிஸ்பிளே வில் பி ஃப்ளெக்ஸ். வந்துட்டா? நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு? தண்டிலாம் வேண்டாம் எனக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இதுக்கு ஃபுல் ஹைட்டு எடுத்திருக்காது, இந்த டிவிஷனுக்கு ஃபுல் ஹைட் அது எடுத்திருக்கு. இதை நீங்கள் ஆக்சுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்எஸ் கிளாஸாகவே ஆயிட்டிங்கல்ல, இந்த இருக்குது. ஓகேவா? சோர்ஸஸில் பார்க்கலாம், இதில் பார்க்கலாம், எலிமெண்ட்ஸில். நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது அந்த இடத்துக்கு உங்களை தூக்கிட்டு போயிடும். இதான் அந்த இடம், இதான் அந்த ஸ்டைலு. இதுக்கு மேபி ஹைட் வந்து ஃபுல் ஹைட் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட்டை கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. எனக்கும் தெரியலை இது ஒர்க் ஆகுமான்னு சொல்லி. ஸோ 10% சொல்லியிருக்கோம். வந்திருக்கா? ஓரளவுக்கு வந்திருக்கா? அப்படி இல்லாட்டா ஒரு 5% வச்சோன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ 10%. எனக்கு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் லைட்டாக ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுக்கலாம். ஸ்பேஸ் பிட்வீன் ஒர்க் ஆகலை, அது சில நேரங்களில் ஒர்க் ஆகாது. மேபி வித்து வந்து ஒரே மாதிரி லைக் ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பட்டனை வேணால் வற்புறுத்தி தள்ளி வச்சுக்கலாம். பட்டனுக்கு மார்ஜின் லெஃப்ட் கொடுத்துக்கலாம் லைட்டாக, ஒரு REM போயிட்டா சந்தோஷம். இந்த பட்டனுக்கு ஒரு ஹெயிட்டும் கொடுத்துக்கலாம், வேணாம் ஒரு 5% கொடுத்துக்கலாமா? 10% கொடுத்துக்கலாமா? ஃபைன். இப்போ இது வந்து எனக்கு சென்ட்ரல் அலைன் ஆகணும் இந்த ரெண்டுமே. அப்போ செகண்டரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். வந்துட்டா? உங்களுக்கு தெரியல விட்டுருங்க. சிஎஸ்எஸ் பாருங்கள் சைட் பை சைடு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சிஎஸ்எஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஃபைனா? சரி, ரைட்டு. இப்போ இந்த கார்டை சுற்றி எனக்கு என்ன வேணும்னா ஒரு பார்டர் வேணும். ஸோ பார்டர் 1px சாலிட் இண்டிகோவே நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? எனக்கு இப்படி இந்த ஒட்டிக்கிட்டு வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பேடிங் கொடுக்கலாம், உள்ள பேடிங் கொடுக்கலாம். ஸோ பேடிங் 0.5 REM நம்ம கொடுக்குறது தான். வந்துட்டா? ஸோ இந்த கலரை வந்து கொஞ்சம் இந்த வாட்டத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா RGBA 0,0,0,0.2 அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, முன்ன விட கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லுக் வரும். ஸோ இதுக்கும் லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இது ரியாக்ட் கிளாஸு, சீக்கிரம் இதை முடிச்சுட்டு வெளியே வருவோம். ஓகேவா? ஃபைன். இப்போது இது எல்லாமே ஓகேவா? ஒரு கார்டு மாதிரி கொண்டு வந்துட்டோம். இதுக்கு கீழே எனக்கு வந்து அந்த ஃபாலோவர்ஸ் அந்த கவுண்ட்லாம் வேணும் இல்லையா? எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. 45 போஸ்ட்டு, 45 ஃபாலோவர், 45 ஃபாலோயிங். இப்போ இந்த இது எனக்கு வேணும் அந்த இடத்துல. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு கீழே இன்னொரு டிவிஷன் வச்சுக்கிறேன், டிவ். இப்படி தான் நீங்கள் அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவீங்க. அதனால தான் இதை நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக போகிறோம். கிளாஸ் நேம் வந்து என்ன சொல்கிறோம்? ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு H3, ஓகே, ஒரு H3. இதில் என்ன சொல்கிறோம்? போஸ்ட் சொல்கிறோம். எத்தனை போஸ்ட் இருக்குன்னு சொல்லி 45 போஸ்ட்டு. இதுக்கு கீழே என்ன அப்படின்னா எத்தனை ஃபாலோவர்ஸ், எத்தனை ஃபாலோவிங். அப்படி தானே? எத்தனை ஃபாலோவர்ஸ், எத்தனை ஃபாலோவிங். ஸோ ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அதே மாதிரி அதுக்கு கீழே எத்தனை ஃபாலோவிங் இருக்காங்க. ஃபைனா? இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்திருக்கு? நம்ம பல நாள் உழைப்பு வீணாக போயிருக்கு. ஓகேவா? நம்ம இதை என்ன பண்ணணும்? மறுபடியும் கீழே கொண்டு வரணும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த கார்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கார்டுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கோம், அதனால தான் இது என்ன இருக்குது? ஒரே லைனில் வந்திருக்கு. கார்டுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது, அதனால தான் ஒரே லைனில் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த ஃப்ளெக்ஸோட டேரக்ஷனை காலம் மாற்றி விட்டுலாம். ஓகே, சிவராத்திரி தான். ஃபைனா? ஃப்ளெக்ஸு ரெண்டும் ஒரே லைனில் இருக்குது. இமேஜு அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது எல்லாத்தையும் தூக்கி இன்னொரு டிவிஷனில் போடணும். இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு டிவிஷனில் போடணும். ஓகே, உங்களுக்கு புரியல்ட்டா விட்டுருங்க. பட் இது இப்படி தான் சங்கடமாக தான் இருக்கும். ஓகேவா? இது ஒரு டிவிஷனில் போடலாம். போட்டுட்டு இப்போ பெரிய ப்ராப்ளம்னு வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு டிவிஷனுக்குள்ளே போட்டுட்டோம். இதெல்லாம் தூக்கி என்ன பண்ணிடலாம்? இப்படி போட்டுடலாம். இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருவோம். இது வந்து டாப் செகண்டரி, ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. டாப் செகண்டரி வச்சா தான் செலக்ட் பண்ண முடியும். டாட் வச்சு செலக்ட் பண்ணுறது அதனால தான். ஓகேவா? சும்மா கிடையாது. டாட்டு போடுறோம் இல்லையா அந்த இடத்துல. உங்களை அவுட்புட்டை பார்த்துட்டு வருவோமா? பரவாயில்ல, கொஞ்சம் உடஞ்சிருக்கு, பட் பரவாயில்ல. ஓகேவா? மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுக்குள்ளே டாப் செகண்டரி டாட் வச்சு நான் செலக்ட் பண்ணுறேன், ஏன்னா அது கிளாஸு. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒர்க் ஆகிட்டு இல்லையா, நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு அந்த இதில் போட்டோன்னே நமக்கு ஒர்க் ஆகிட்டு, இன்னும் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு இப்போ எதை பார்க்கணும்? அந்த ஃபாலோவர்ஸை பார்க்கணும். அதை ஒரு லைனில் கொண்டு வரணும். ஸோ ஃபாலோவர்ஸுக்கு நம்ம என்னென்னு போட போகிறோம்? ஃப்ளெக்ஸ்ன்னு போட போகிறோம். டிஸ்பிளே என்னது? ஃப்ளெக்ஸ்.
வந்துட்டா ஒரே லைனில் வந்துட்டு, பட் எப்படி இருக்குது அலைனானது, எப்படி அலைனாக இருக்குது, லெஃப்ட் அலைனான மாதிரி இருக்குது. சென்டருக்கு நான் கொண்டு வரணும் இது எல்லாத்தையுமே. இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக? இது எல்லாமே டாப் செகண்டரிக்குள்ளே இருக்குது. ஓகேவா? டாப் செகண்டரி இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாப் செகண்டரி நம்ம எடுத்துட்டு இதோடைய டிஸ்பிளே ஆக்சுவலாக ஃப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் காலம், சாரி ஃப்ளெக்ஸுடைய டைரக்ஷன் காலம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகே, ரொம்ப சென்டர் ஆகிட்டு. அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். இதை இப்படி தான் கடியாக தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? டைம் கிடைக்கிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைலிங்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. ஓகேவா? யாரும் இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா H5 வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது, H5 வச்சுக்கலாம். ஃபைனா வந்துட்டா? 45 போஸ்ட்டு, 45 ஃபாலோவர்ஸு, 45 ஃபாலோவிங். இப்போது இந்த ஃபாலோவர்ஸ் எதுக்குள்ளே இருக்குது? இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு விட்டு கொடுத்துக்கலாம். விட்டை வந்து ஒரு 50% வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வரும். நம்ம 100% வச்சா ஓகே. ஸோ அது அப்படி தான் வரும், ஒன்றும் செய்ய முடியாது. ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். ஓகேவா? கொஞ்சம் வேணால் நம்ம இதுக்கு ஒரு மார்ஜின் கொடுத்துக்கலாம். மார்ஜின் லெஃப்ட் வேணால் நம்ம லைட்டாக கொடுத்துக்கலாம். ஒரு 2 REM. புரியல்ட்டாக விட்டுருங்க, ஒன்றும் போட்டு குழப்ப வேண்டாம் இதுக்கு. ஓகேவா? ஜஸ்ட்டு பாருங்கள், அதுதான் நான் சொல்கிறேன். ஸ்டைல் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த பட்டன் ஏன் செத்து போயிட்டு, பட்டனுக்குள்ளே இதோடைய விட்டு வந்து என்ன கொடுக்கலாம்? ஹைட் வந்து 10% காணலை போல இருக்குது. 30 கொடுக்கலாமா? ஓகே, இது வேறு ப்ராப்ளம். இது வேறு ப்ராப்ளம். இது எதோட ப்ராப்ளம்னா இதுதான். இதுக்கு பேரண்ட் யார்? இந்த பட்டனுக்கு செகண்டரிக்கு எவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்கோம்? 10 கொடுத்துருக்கோம். 20 ஆக்கிடுவோம். கொஞ்சம் பெருசாக இருக்குது, 40 ஆக்கிடுவோம். ஃபைன். ஆனால் எல்லாம் உடையுது கீழே. அப்படி தான் இருக்கும். UI டெவலப்பருடைய வழிகள் என்ன அப்படின்னா இதுதான். CSS டெவலப்பருடைய வழிகள் என்னன்னா இதுதான். இதை நம்ம டைம் எடுத்தால் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு வரல. ஓகேவா? ஃபைன். இப்போ இதுக்கு கீழே என்ன இருக்குது? அந்த இதில் பயோவில், அந்த ப்ரொஃபைலில் என்னென்னமோ இருக்குது. இந்த நேம் இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த நேமையும் அந்த பயோவை மட்டும் வச்சுப்போம். வேறு எதுவும் நமக்கு வேண்டாம். ஓகேவா? போதும், ரொம்பலாம் இதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ இதுக்கு கீழே இதில் வந்து ஒரு நேம் இருக்க போகுது, அவனுடைய நேம். ஓகேவா? இந்த நேமுக்கு கீழே ஒரு பயோ இருக்குது. நீங்கள் பயோ வேணால் ஏதாட்டும் ஒன்று பண்ணிக்கோங்க. என்ன வச்சுக்கலாம். ஐ எம் நாட் அ குட் பாய், ஐ எம் நாட் அ பேட் பாய், ஐ எம் ஜஸ்ட் த பாய். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பயோ. ஃபைனா? இந்த மாதிரி ஏதோ பயோ வைக்கணும்னா வச்சுக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை குயின், டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். ஓகேவா? ரைட். என் யூஏஏ நொறுங்கி போச்சு. யூஏ என்னாச்சு? நொறுங்கி போச்சு. ரைட்டா? சரி, ரைட்டு. கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம். வேறு என்ன பண்ண? இதை தூக்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்றும் பண்ண முடியாது போலையே. ஒரு நிமிஷம். சைஸ். ஓகே, இது எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும், ஒரு மார்ஜின் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் பண்ண தெரிஞ்சால் பொழைச்சிக்கலாம் இதில். சரியா? பார்த்துக்கோங்க. 0.5 கூட வைக்கலாம், 0.4 வைக்கலாம். ஏப்பா 0.01 வைக்கலாம். வாய்ப்பே இல்லை, அது பண்ணவே முடியாது அப்படி. ஓகே, இதோட நிப்பாட்டிக்கலாம் ஸ்டைலை. ஃபைனா? இவ்வளோதான். இதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலு. ஓகேவா? இப்போது வேணா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவோம். இதை சுற்றி ஒரு மார்ஜின் போடுவோம் லைட்டாக. 0.5 REM. அப்படி மார்ஜின் போட்டால் என்ன ஆகும்? கொஞ்சம் ஸ்பேஸ் வரும், அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காது. ஓகேவா? சரி, ரைட். என் ப்ரொஃபைல் கார்டு ரெடி. இதை கிளிக் பண்ணால் ஒன்றும் நடக்காது, எம்டியாக இருக்குது. UI மட்டும் ரெடியாக இருக்குது. இதை மல்டிபிள் டைம் நான் காட்டினா என்ன பண்ணிடணும்? இந்த ஆப்புக்குள்ளே இதை மல்டிபிள் டைம் நான் என்ன பண்ணால் போதும்? திரும்ப 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 போட்டால் போதும். என்ன ஆயிரும்? ரெடி ஆகிட்டா? உங்களுக்கு புரியுதா ரியாக்ட் எதனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி? ரீயூஸ் ஆகுது காம்பவுண்டு. இப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த டேட்டாவை பாஸ் பண்ணணும். அதில் ஆமாம், ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? நேமை மாற்றுவோம், ஃபோட்டோவை மாற்றுவோம். அந்த பட்டன் கூட ஓகே, பட்டன் லாஜிக் நம்ம 2வது எழுதுவோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ராப்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கவனுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஹர. அது ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதே கொடுப்போம். ஹரிஹர சுதன். 2வது இருக்கிறதுல ஒரே, நான் என் ஃபோட்டோ யூஸ் பண்ணுறதுனால ஒரே பேர் தான் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பேர் மட்டும். ஸோ இதில் நேம் ஹரி. அதே மாதிரி இங்கே ஒரு நேம் கரண். ரைட்டு. ஸோ இப்போ அதுங்க வந்திருக்காது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணல. அதை நம்ம ப்ராப்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்ஸை இதில் வாங்கணும். கரெக்டாக இப்படி தானே வாங்குவோம். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ப்ராப்ஸை இதில் வாங்குவோம். எந்த இடத்துல இந்த நேம் வருது? எந்த இடத்துல இந்த வருது? இதில் அந்த நேம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணிட்டா போதும்? ப்ராப் ஸ்டார்ட் நேம் வந்துட்டா? வந்திருக்கா இல்லையா? பேரை பாருங்கள், வேறு எதையும் பார்க்கக்கூடாது. பேரை பாருங்கள். ஹரிஹர சுதன், அரவிந்த், ஹரி,
ஹரன் வந்திருக்கா வரலையா? எப்படி இதை அச்சீவ் பண்ண புரியுதா? ஸ்டைலை தயவு செஞ்சு மறந்துரு, டிவிஷனு ஸ்டைலை மறந்துரு. நமக்கு தேவை அந்த ப்ராப்ஸ் கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதா நமக்கு தேவை. ஃபைனா? அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதை. ஓகே, வேறு என்னெல்லாம் மாற்றலாம்? பயோ மாற்றலாமா? பயோ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமா ஒருத்தனுக்கும்? ஸோ இவனுக்கு ஒரு பயோ கொடுப்போம். ஆனால் இதிலே பல நேரம் போயிடும் நமக்கு. ஐ எம் குட் அப்படின்னு ஒரு சின்ன பயோ. இதில் இருக்கவனுக்கு ஒரு பயோ ஐ எம் பேட்னு வச்சுப்போம். இங்கே வேஸ்டா ஐ எம் ஹியர்னு வச்சுப்போம். இதில் ஒரு பயோ ஐ எம் தேர். ஓகேவா? வேறு வழி இல்லாத்தா? சரியா? பயோ கொடுத்துட்டோம். இப்போ இதை இங்கே வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த பயோ நான் யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ அப்போ ப்ராப் ஸ்டார்ட் என்னது? ப்ராப் ஸ்டார்ட் பயோ வந்துட்டா. ஐ எம் குட்டு, ஐ எம் பேடு, ஐ எம் ஹியரு, ஐ எம் தேரு. ஓகேவா? ஃபைன், ரைட். வேறு என்ன நம்ம பண்ணணும்? யூசர் நேமை மாற்றிக்கலாமா? யூசர் நேமுக்கு ப்ராப்ஸ் கொடுப்போமா? ஸோ நம்ம வைக்கிற பேர் தான் யூசர் நேம் கொடுத்துட்டு இதில் ஹரி சிம்பிளாக வச்சுப்போம். ஹரி அரவிந்த். இங்கே ஒரு யூசர் நேம் அரவிந்த் ஹரி. இங்கே ஒரு யூசர் நேம் ஹரி 07. இங்கே ஒரு யூசர் நேம் ஹரி இஸ் ஹியர். ஃபைனா? இப்போ இந்த யூசர் நேம் என்ன பண்ணணும்? நம்ம யூஸ் பண்ணணும். இதான் யூசர் நேம். இந்த இடத்துல அப்போ என்ன போட்டுக்கலாம்? ப்ராப் ஸ்டார்ட் யூசர் நேம். வந்துட்டா யூசர் நேம் அப்டேட் ஆகிட்டா? ஃபைன், சரி, ரைட். இப்போ இந்த ஃபாலோவர் கவுண்டு இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? இதை நான் எதில் வச்சுக்கிறேன்னா ப்ராப்ஸில் நான் பாஸ் பண்ண போகிறதில்ல. எதில் வைக்க போகிறேன்? ஸ்டேட்டில் வைக்க போகிறேன். ஸ்டேட்டில் வச்சுக்கலாமா? ப்ராப்ஸில் தான் வைக்கணும் கிடையாது. ஸ்டேட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை ஒரு நம்மளுக்கு புரியறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ ஸ்டேட் நம்ம யூஸ் பண்ணனால என்ன ஹூக் யூஸ் பண்ணுவோம்? யூஸ் ஸ்டேட்டு. ஸோ இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட். அது இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல நான் அந்த ஸ்டேட்டை வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்டேட் என்னதுங்க? ஃபாலோவர் கவுண்டு. என்னெல்லாம் போஸ்ட், எத்தனை போஸ்ட்டுங்கிறது. ஓகேவா? போஸ்ட் கவுண்டு கம்மா செட் போஸ்ட் கவுண்டு ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் எத்தனை போஸ்ட் வச்சுருக்காங்க? ஒரு 77 போஸ்ட் வச்சுருக்கான். இவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கான். அதே மாதிரி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபாலோவர்ஸ் கவுண்ட் கமா செட் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரு 777 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறான். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் ஃபாலோவிங் கவுண்ட் கமா செட் ஃபாலோவிங் கவுண்ட். ரியாக்ட்லாம் ஒரு பட்டிட்டிங்கரிங் வேலை தான். இப்போமே உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஸோ யூஸ் ஸ்டேட்டுக்குலாம் எவ்வளோ ஃபாலோவிங் இருக்காங்க? 777 ஃபாலோவிங் இவ்வளோ நேரம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அவன். இப்போது இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்டேட்டை எப்படி இங்கே போடலாம்? திஸ் ஸ்டார்ட் அந்த கதையே கிடையாது. திஸ் ஸ்டார்ட்டுங்கிற கதையே கிடையாது. டேரெக்டாக ஸ்டேட் என்னவோ தூக்கி போடு. ஓகேவா? இங்கே எத்தனை ஃபாலோவர்ஸ்? இதில் 45 போஸ்ட்னு இருக்கா? எத்தனை போஸ்ட்டுன்னு போடணும்? போஸ்ட் கவுண்ட் போஸ்ட்டுன்னு போடணும். வேல்யூ ப்ரைஸில் போடணும் கண்டிப்பாக. புரியுதா அது உங்களுக்கு? போஸ்ட் கவுண்ட் போஸ்ட்டு. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? ஃபாலோவர்ஸ் கவுண்ட் ஃபாலோவர்ஸ். இதில் எவ்வளோ ஃபாலோவிங் இருக்குது? ஃபாலோவிங் கவுண்ட். எல்லாம் புரியுதா இல்லையா? இந்த ஸ்டேட்டை அப்படித்துக்கு என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். அங்கே என்ன கவுண்ட் இருக்கோ அது அப்படியே இருக்கும். வந்துட்டா? எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகிட்டா? ரைட். என்ன ஈஸியாக இருக்கா? சரி, இப்போ ஒரே ஒரு விஷயத்தில் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? ஃபாலோ கிளிக் பண்ணால் ஃபாலோ என்னென்னு மாறிடணும்? ஃபாலோ இங்குன்னு மாறிடணும். கரெக்டாக? ஃபாலோ கிளிக் பண்ணால் ஃபாலோ எப்படி மாறணும்? ஃபாலோ இங்குன்னு மாறணும். அதுவும் என்ன தான்? ஸ்டேட்டு தான் மாறும். ப்ராப்ஸ் மாறாது. ப்ராப்ஸை வந்து ரீடு மட்டும் தான் பண்ண முடியும். ப்ராப்ஸ் என்ன பண்ணாது? மாறாது. ப்ராப்ஸை பாஸ் பண்ணிக்கலாம், மாற்ற முடியாது. ஆனால் ஸ்டேட்டை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். ஸ்டேட்டை மியூட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை நான் இதில் ஒரு ஸ்டேட்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா? என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபாலோ டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஃபாலோ டெக்ஸ்ட் செட் ஃபாலோ டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் ரைட்டா? ஸோ இங்கே யூஸ் ஸ்டேட் ஆஃப் என்னது? முதல்ல அது என்னென்னு இருந்தது? ஃபாலோன்னு இருந்தது. இனிஷியல் ஸ்டேட் என்னது? ஃபாலோ. என்னத்தை வேணால் கொடுத்துக்கலாம் யூஸ் ஸ்டேட்டுக்குள்ளே. இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ என்னென்னு மாறணும்? அது ஃபாலோ இங்கே. முதல்ல இதில் எதை டிஸ்பிளே பண்ணணும்? ஃபாலோ டிஸ்பிளே பண்ணக்கூடாது. எதை டிஸ்பிளே பண்ணணும்? ஃபாலோ டெக்ஸ்ட்டை. ஓகேவா? ஸ்டேட்டாக நான் மாற்றுறேன் அதை. ஸோ இதில் இப்போ என்ன வரும்? ஃபாலோ டெக்ஸ்ட்டு. ஒரு சேஞ்சும் கிடையாது. அதுதான் அப்படியே வரப்போகுது. இதை கிளிக் பண்ணுறப்போ இது என்னென்னு மாறணும்? ஃபாலோ இங்குன்னு மாறணும். அப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ ஆன் கிளிக்கு. சரியா? ஆன் கிளிக். இதை கிளிக் பண்ணுறப்போ ஒரு இதில் நான் டேரெக்டாக எழுதினாலும் ஓகே தான். வெளியே எழுதுறேன். நான் வெளியே எழுதுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. பிளேஸ் ஹோல்டர் போடணும்னா நல்லு. அல்ட்டா அது எரர் காட்டும். கொஞ்ச நேரம் பிளேஸ் ஹோல்டர் பண்ணி வச்சுக்கணும்னு நல்லு. இப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஃபாலோ த யூசர் அப்படின்னு சொல்கிறேன். ஃபாலோ த யூசர்னு சொல்கிறேன். யூசரை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறேன். ஈக்குவல் டு இது ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? செட்
ஃபாலோ டெக்ஸ்ட் என்னதாயிரும், ஃபாலோ இங்குன்னு மாறிடும். புரியுதா? ஃபாலோ கிளிக் பண்ணால் என்னென்னு மாறணும், ஃபாலோ இங்குன்னு மாறணும். ரைட்டா? இப்போ இதை கிளிக் பண்ணுறப்போ எது கால் ஆகுது, ஃபாலோ த யூசர் கால் ஆகுது. ஃபைனா? இப்போ கிளிக் பண்ணு ஃபாலோயிங், கிளிக் பண்ணு ஃபாலோயிங், கிளிக் பண்ணு ஃபாலோயிங், கிளிக் பண்ணு ஃபாலோயிங். கிளிக் பண்ணால் ஒன்றும் ஆகாது. நம்ம திரும்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா டாகிள் பண்ணணும். இப்போ நம்ம டாகிள் பண்ணலை, ஃபாலோயிங் மட்டும் தான் பண்ண விடுறோம். நீ ஒன்ஸ் ஃபாலோ பண்ணால் இது எனக்கு தேவை, ஆக்சுவலாக என்ன ஃபாலோ பண்ண மறுபடியும் அன்ஃபாலோ பண்ண விட மாட்டேன். ஃபாலோ பண்ணால் நீ மாட்டிக்கிட்ட, நான் போடுற போஸ்ட்டை நீ பார்த்தாகணும், வைக்கிற சொல்லி நீ பார்த்தாகணும். ஓகேவா? டாகிள் பண்ணணும். டாகிள்னா என்ன அர்த்தம், மறுபடியும் இது என்னவா மாறணும், ஃபாலோவாக மாறணும். கிளிக் பண்ணால் என்னென்னு மாறணும், ஃபாலோவாக மாறணும். டாகிள்னா தெரியுமா? டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஓகே விடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டீ ஃப்ளிப்லாப் அந்த மாதிரி எதுவும் வரும், டாகிள் ஃப்ளிப்லாப்னு ஒரு கதை உண்டு அதில். சரி, டாகிள்னா ஆன் ஆஃப், மறுபடியும் கிளிக் பண்ணால் ஆன் ஆயிரும், மறுபடியும் கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகும், டாகிள் ஆகிட்டே இருக்கும் ஸ்டேட்டு. இப்போ இது எப்படி நம்ம டாகிள் பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம எப்படி இதை அப்டேட் பண்ணலாம்னா கண்டிஷனலாக அப்டேட் பண்ணலாம். ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறோம் இல்லையா, எங்கே அப்டேட் பண்ணுறோம் ஸ்டேட்டை, எத்தனாவது லைனில் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம அப்டேட் பண்ணுறோம், 9th லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டை அப்டேட் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம கண்டிஷன் செக் பண்ண முடியும், இந்த இதுக்குள்ளே நம்ம கண்டிஷன் செக் பண்ண முடியும். எப்படின்னா ஃபாலோ டெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு என்னவா இருக்கணும், ஃபாலோண்டு இருக்குது அப்படின்னா நீ அதை எதன் இது வந்து டெர்னரி கண்டிஷன், அதை எப்படி மாற்ற சொல்கிறேன், ஃபாலோ இங்குன்னு மாற்றிக்கோ. அப்படி இல்லை அப்படின்னா ஃபாலோன்னு வச்சுக்கோ. புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி? புரியுதா இல்லையா? ரொம்ப சிம்பிள். ஃபாலோ டெக்ஸ்ட் ஃபாலோவாக இருந்ததுன்னா ஃபாலோயிங்னு மாற்றிக்கோ. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ வரும், புரியும். ஃப்ளோ எப்போ தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஃபாலோ டெக்ஸ்ட் ஃபாலோவாக இருந்துன்னா என்னென்னு மாற்று, ஃபாலோயிங் மாற்று. அப்படி இல்லைட்டா ஃபாலோன்னு மாற்று. இப்போ டாகிள் ஆகும். ஓகே, ஃபாலோ கிளிக் பண்ணால் என்ன ஆகுது, ஃபாலோயிங். மறுபடியும் கிளிக் பண்ணால் ஃபாலோ, ஃபாலோயிங், ஃபாலோ, ஃபாலோ 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 ஃபாலோ. ஃபைன், ஒர்க் ஆகுதா? என்ன பண்ணணும்னு புரியுதா? எல்லாம் மண்டையாட்டுறீங்க, புரியுதா இல்லையா? யாருக்காக அந்த ஃபேன் ஓடுதுங்க? எதுவும் கோஸ்ட் எதுவும் காலேஜ் இருந்த இடத்துல முன்ன ஒரு காலத்தில் செமெட்ரி இருந்ததா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல கதை. ஃபைன், இல்லை ஏதோ உங்களுக்கு புரியாமல் இருக்கா? ஏதாட்டும் எனக்கு டவுட் கேட்கணும் ப்ரோ அப்படின்னா ஏதாவது டவுட் இருக்கா அதில்? சரி, இமேஜே மாற்றிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த இமேஜை தூக்கிப்போம், காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ நம்ம இந்த இமேஜ் யூஆர்எல்லையும் ப்ராப்ஸ்லேருந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஐஎம்ஜி யூஆர்எல் ஈக்குவல் டு அந்த இமேஜ் யூஆர்எல், ஃபஸ்ட் இமேஜ். அடுத்து இதில் ஒரு ஐஎம்ஜி யூஆர்எல் வரும், இந்த இமேஜ் எடுத்துப்போம், காப்பி இமேஜ் அட்ரஸ். அது மாறிக்கிட்டே இருக்கும், அது பக்கு கிடையாது, அது ஃபீச்சரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் ஒரு ஐஎம்ஜி யூஆர்எல் வரும், அதுக்கு வந்து நம்ம இந்த இமேஜ் எடுத்துப்போம், காப்பி இமேஜ் அட்ரஸ். மொத்தமே 3 இமேஜ் தான் வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நல்லா இருக்க 3 இமேஜ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேண்ணா, வேறு ஒரு இமேஜ் நான் எடுக்கிறேன், அது இங்கே இருக்கும், இந்த இமேஜ் எடுத்துப்போம். ஓகேவா? காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ ஐஎம்ஜி யூஆர்எல் போட்டோமா, ப்ராப்ஸ் பாஸ் பண்ணிட்டோமா. இப்போ இந்த இடத்துல யூஆர்எல்க்கு பதிலாக என்னென்னு போடணும், ப்ராப்ஸ் டாட் ஐஎம்ஜி இமேஜ் யூஆர்எல். ஓகேவா? ஸோ ப்ராப்ஸ் டாட் இமேஜ் யூஆர்எல். ரைட், ஏதோ ஒரு சங்கடமா, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டோம் போலையே. என்ன ப்ராப்ளம்னா நம்ம பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி கன்சோலில் போயிட்டு எரர் பார்க்கலாம். இங்கே எரரே இல்லை, அப்போ இது பெரிய ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம் தெரில, ஏன் இது வரல, ஏன் இந்த இமேஜஸ்லாம் எனக்கு வரல? கரெக்டாக போட்டிருக்கோமா இமேஜ் யூஆர்எல்? ஐஎம்ஜி யூஆர்எல் இருக்குன்னா நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், இங்கே என்னென்னு போட்டிருக்கேன், இதுதான் சில்லி மிஸ்டேக். வந்துட்டா ப்ரொஃபைல் கார்டு ரெடியா, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கார்டு ரெடியா இல்லையா? சட்டுன்னு முடிஞ்சுதா? ஃபங்க்ஷன் காம்போனன்ட் தட் மச் ஈஸி. ஓகேவா? சரி, இதில் ஒன்று மிஸ் ஆகுது, யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். இதை கிளிக் பண்ணால் என்ன கவுண்ட் இதாகணும், இந்த கவுண்ட் அப்டேட் ஆகணுமா, ஃபாலோவர்ஸ் கவுண்ட் கூடணும், மறுபடியும் கிளிக் பண்ணால் குறையணும். இதை நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் பொறுத்து பண்ண போகிறோம். ஓகேவா? டைம் எவ்வளோ இருக்குது, 2:21 ஆகிட்டு, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் கான்செப்ட் முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, நம்ம எத்தனை ஹூக் இது வரைக்கும் பார்த்துருக்கோம்? ஒரே ஒரு ஹூக் பார்த்துருக்கோம். என்ன ஹூக் அது? யூஸ் ஸ்டேட்டு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹூக்கு பேர் என்னன்னா யூஸ் எஃபெக்ட்னு ஒரு ஹூக்கு. யூஸ் எஃபெக்ட். ஓகே, இந்த ஆப்புக்குள்ளே நான் இப்போ இந்த ப்ரொஃபைலை நான் வந்து இது பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம லேண்ட் பண்ண போகிறதுனால இதை எடுத்து விட்டுருந்தேன். ஓகேவா? இந்த கோடு உனக்கு வேணுமா? இதை நீயே கிரியேட் பண்ணிக்கலாமாடா? வீடியோவில் இருக்குமே, நீ உள்ளே போய் பார்க்கலாமே. டைம் ஆகுமா? சரி, இதை கீழே போட்டுருவோம், பிறவை எடுத்துக்கலாம், பிறவாட்டி எடுத்துக்கலாம். சரியா? அதை இப்போ அந்த ப்ரொஃபைல் இது இம்போர்ட் ஆகலை. அதே மாதிரி சிஎஸ்எஸும் நமக்கு இப்போ வேண்டாம், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆனால் அது தேவையில்லாத விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும், ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும் பிறகு. சரி, இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது என்னுடைய ஆப்பு. நான் இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறது என்ன ஹூக்கு லேர்ன் பண்ண போகிறோம்? யூஸ் எஃபெக்டை லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து 2 ஹூக்கு உள்ள இது பண்ணிக்கிறேன். ஒன்று யூஸ் ஸ்டேட்டு, இன்னொன்று இது என்ன டைப் ஆஃப் இம்போர்ட், நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறோம் அந்த யூஸ் எஃபெக்டையும் யூஸ் ஸ்டேட்டையும்? நேம்டு இம்போர்ட். இது என்ன டைப்பு? நேம்டு இம்போர்ட். ஓகே ஃபைன். இப்போது இதில் ஒரு ஸ்டேட் நான் வச்சுக்கிறேன், கான்ஸ்டன்ட் நம்பர் கமா செட் நம்பர் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்டுக்குள்ள 22. அது சாதாரண நம்பர் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு. இங்கே வந்து அந்த நம்பரை நான் வந்து ஷோ பண்ணுறேன். எப்படி ஷோ பண்ணுவேன் அப்படின்னா, நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த நம்பரை நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் ஷோ பண்ணிக்கிறேன். ஃபைனா இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு வந்து ஜஸ்ட் அது என்ன ஆகும், ஷோ ஆகும். வந்துட்டா ரைட். ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் ஒரு பட்டன். இதை கிளிக் பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த கவுண்ட் என்ன பண்ணும், அது நம்பரை கூட்டி விடும். அதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இதிலே நான் எழுதிக்கிறேன், செட் நம்பர் வந்து நம்பர் +1. ஓகேவா? இதை வந்து இங்குன்னு வச்சுப்போம் அந்த பட்டனை. ஃபைன். இங்கு பண்ணால் என்ன ஆகும், கூடும். இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எப்படி எழுதணும்னு சொல்லி. ரொம்ப சிம்பிளான லாஜிக் இது. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சைடு எஃபெக்ட் பண்ண போகிறேன். சைடு எஃபெக்ட்னா என்னது? ஒரு விஷயம் நடக்கு, ஒரு சேஞ்ச் நடக்கு அப்படின்னா அதனால வேற என்ன நடக்கணும் பக்கத்தில்? சைடு எஃபெக்ட் என்ன நடக்கணும்? புரியுதா? சைடு எஃபெக்ட்னா என்னன்னு புரியுதா? ஒரு சேஞ்ச் நடக்கு அப்படின்னா அதனால என்ன சைடு எஃபெக்ட் நடக்கணும், என்ன விளைவு அதனால் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என் காம்பவுண்ட் வந்து மவுண்ட் ஆகிட்டு, மவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவேன், ஏபிஐ கால் அடிப்பேன். அது சைடு எஃபெக்ட். மவுண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏபிஐ கால் அடிக்கிறேன். அது மாதிரி சைடு எஃபெக்ட் நிறையா பண்ண முடியும். அது ஒரு யூஸ் கேஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கவுண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, அந்த நம்பர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு சைடு எஃபெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதை நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இந்த யூஸ் எஃபெக்ட் இருக்கா, இது ஒரு ஹூக்கு. அதை வச்சு நம்ம சைடு எஃபெக்ட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் எஃபெக்ட்டை நம்ம முதல்ல கால் பண்ணணும். இது யூஸ் ஸ்டேட் மாதிரி இருக்காது, எல்லா ஹூக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும். இது 2 பேராமீட்டர் எடுக்கும். ஒன்று ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்னொன்று ஒரு அரே, ஒரு அரே. சரி, இப்போ இது என்ன ஃபங்க்ஷன் சொன்னோம், இதுக்கு பேர் கால் பேக். இது கால் பேக்னா அப்போ யூஸ் எஃபெக்ட் என்ன ஃபங்க்ஷனு? யூஸ் எஃபெக்ட் என்ன ஃபங்க்ஷனு? ஒரு ஃபங்க்ஷனை பேராமீட்டர் அது வாங்குதுன்னா இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்? ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? யூஸ் எஃபெக்ட் என்ன ஃபங்க்ஷன்? அப்போ ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஃபைன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு அலர்ட் கொடுக்குறேன், ஒரு அலர்ட் கொடுக்குறேன். ஓகேவா? அலர்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா, சேஞ்சுடுன்னு சொல்லுது, சேஞ்ச் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சேஞ்சுடுன்னு சொல்லுது. இந்த டிபெண்டன்சியில் என்ன கொடுக்குறேன்னா, நம்பரை கொடுக்குறேன். அப்போ என்ன அர்த்தம், இதிலே நீங்கள் சொல்லலாம், இதிலே நீங்கள் என்னன்னு சொல்ல முடியும் உங்களால். நம்பர் சேஞ்ச் ஆச்சுன்னா அலர்ட் ஆகும். சரி, அந்த கால் பேக்கை யார் கால் பண்ணுவா? யூஸ் எஃபெக்ட் தான் கால் பண்ணும். எப்போ கால் பண்ணும்? நம்பர் சேஞ்ச் ஆச்சுன்னா கால் பண்ணும். புரியுதா? இது வந்து டிபெண்டன்சி அரே. இதுக்கு பேர் டிபெண்டன்சி அரே. இந்த அரேல நீங்கள் நிறைய ஸ்டேட்டை கொடுக்கலாம். ஒரு ஸ்டேட்டு கிடையாது, 10 ஸ்டேட் வேணால் கொடுக்கலாம். ஏதாட்டும் ஒரு ஸ்டேட் செஞ்சாலும் என்ன பண்ணிடும், கால் பேக்கை கால் பண்ணிடும். இப்போ நான் நம்பரை மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இனிஷியலாக முதல்ல சேஞ்சுன்னு சொல்லுது. ஏன்னா 22 வந்து இதில் வர்றப்போ சேஞ்ச் தான், அதுவும் சேஞ்ச் தான் கன்சிடர் பண்ணும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுது, சேஞ்சுடு. மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுது, சேஞ்சுடு. இதுக்கு பேர் தான் என்னது, சைடு எஃபெக்ட். ஒரு சேஞ்ச் நடக்கிறதுனால என்ன ஆகுது, அங்கே ஒரு சைடு எஃபெக்ட் நடக்குது. சைடு எஃபெக்ட் என்னவா வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அலர்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன சைடு எஃபெக்டாக வேணால் இருக்கலாம். இப்போ இதை எங்கேயாட்டி யூஸ் பண்ண முடியுமா நம்மளால்? ஃபாலோ டெக்ஸ்ட் மாறுச்சுன்னா அதோட சைடு எஃபெக்ட் என்னவா இருக்கணும், ஃபாலோடைய கவுண்ட் கூடணும். புரியுதா இல்லையா? ஃபாலோ டெக்ஸ்ட் வந்து மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சைடு எஃபெக்ட் பண்ணணும். ஃபாலோவர்ஸோடைய கவுண்டை கூட்டவோ குறைக்கவோ பண்ணணும். புரியுதா? யூஸ் பண்ணலாமா இதப்போ? அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்குள்ள போகலாம். சரி, இப்போ நான் வந்து ஒரு டிபெண்டன்சி கொடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த பேராமீட்டர், இந்த பேராமீட்டர் என்னது தான், ஆப்ஷனல் தான். ஓகேவா? சரி ரைட். நான் இன்னொரு ஸ்டேட் வச்சுக்கிறேன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இது என்ன அப்படின்னா, லைக் இது ஒரு கவுண்ட்னு வச்சுக்கோங்க. செட் கவுண்ட் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரு 34 இருக்குது. இது ஒரு ஸ்டேட்டு. இப்போது இதை நான் எப்போ செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கவுண்டை செட் கவுண்ட் எப்போ இதாகும் அப்படின்னா, கவுண்ட் நான் என்ன ஆக்குன்னா டபுள் ஆக்குறேன். ஓகேவா? கவுண்ட் நான் வந்து டபுள் ஆகிட்டே போகிறேன். கவுண்ட் வந்து டபுள் ஆகிட்டே இருக்கும். கவுண்ட் ஆகி டபுளாக இந்த கவுண்ட்லேயே சேவ் ஆகிட்டே இருக்கும். ஃபைன். இந்த நம்பர் சேஞ்ச் ஆச்சுன்னா கவுண்ட் என்ன ஆகுது, டபுள் ஆகுது. அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்பர் சேஞ்ச் ஆச்சுன்னா அதோட சைடு எஃபெக்ட் என்னது, கவுண்ட் வந்து டபுள் ஆகுது. இப்போ இந்த இடத்துல அந்த கவுண்டை நான் காட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு கவுண்ட். ஓகே, கவுண்ட் என்னன்னு இருக்கு, என்னென்னு கொடுத்தவங்க 34 கொடுத்தோம். இப்போ என்னென்னு மாறிட்டது 68. ஏன்னா இது இனிஷியலாக இது அசைன் ஆகிறப்போ அது ஒரு சேஞ்ச்னா அது கன்சிடர் பண்ணும்.
இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகுதுங்க? டபுள் ஆகுதா? அது டபுள் ஆகுதா ஆகலையா? டபுள் ஆகிட்டே இருக்கா? இதை டிபெண்ட் பண்ணி அது என்ன ஆகுது? டபுள் ஆகுது. இது சேஞ்ச் ஆச்சுன்னா அது சேஞ்ச் ஆகும். இதுதான் டிபெண்டன்சி அரே. ஓகேவா? இதுதான் சைடு எஃபெக்ட் டிபெண்டன்சி அரே. இப்போ இதில் நான் எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எம்டியாக கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், என்னாச்சு? 68 கிளிக் பண்ணுறேன், எதுவும் ஆகுதா? இனிஷியல் ரெண்டரில் மட்டும் இது சேஞ்ச் ஆகும். புரியுதா? இனிஷியல் ரெண்டரில் மட்டும் இது என்ன இருக்குது? கால் ஆயிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, டிபெண்டன்சி அரேல 3 கேஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து ஒரு டிபெண்டன்சியை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிபெண்டன்சி மாறுறப்போ என்ன ஆகும்? அந்த சேஞ்ச் நடக்கும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இனிஷியல் ரெண்டர், நிறையா ரெண்டர் நடக்கும். இனிஷியல் ரெண்டரில் மட்டும் என்ன ஆகும்? அந்த சேஞ்ச் நடக்கும். அதனால தான் நமக்கு என்னென்னு மாறிச்சது? 68ன்னு மாறிச்சது. இனிஷியல் ரெண்டரில் மட்டும் அது நடக்கும். அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. சப்போஸ் நான் இதை எம்டியாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னாச்சு? அது ரன் ஆகிட்டே இருக்குது. அது என்ன ஆகிட்டே இருக்குது? ரன் ஆகிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி. ஓகேவா? அதுக்காக தான் அர்த்தம். அப்போ 3 கேஸ் இருக்குது டிபெண்டன்சி அரேல. ஓகேவா? என்ன கேஸ்லாம் இருக்குது? ஒன்று, டிபெண்டன்சி கொடுத்தா அந்த டிபெண்டன்சியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். எம்டியாக விட்டோம் அப்படின்னா இனிஷியல் ரெண்டரில் மட்டும், கொடுக்காமையே விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா ரெண்டருக்கும் அது ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். அதான் இன்ஃபினிட்டி. புரியலையா? இந்த 3 கேஸும் உங்களுக்கு புரியணும் யூஸ் எஃபெக்டில். இப்போ நம்ம ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணலன்னு பார்க்கலாம். ஃபைன். ஸோ ப்ரொஃபைல் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். சிஎஸ்எஸ் நமக்கு தேவை. ஃபைனா? இது நம்ம ஆப்பில் பார்த்தது. இப்போ இதை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகணும்? இந்த கவுண்டு சைடு எஃபெக்டாக இது கூட ஆகணும். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த ஃபாலோ டெக்ஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ நான் எங்கே எழுதுறேன்? ப்ரொஃபைல் எழுதுறேன். ப்ரொஃபைல் எனக்கு என்ன வேணும்? அப்போ யூஸ் எஃபெக்ட் வேணும். ஃபைனா? இப்போது இந்த யூஸ் எஃபெக்ட் எப்போ கால் ஆகணும், அது என்ன பண்ணணும்? ஓகேவா? ஸோ யூஸ் எஃபெக்ட் ஒரு கால் பேக்கை வச்சுருக்கோம். ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். இதுக்குள்ளே அப்புறம் என்ன இருக்கும்? எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இது ஃபாலோ டெக்ஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபாலோ டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம ஃபாலோவர்ஸை கூட்டணுமா குறைக்கணுமாங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? ஃபாலோ டெக்ஸ்ட் தான் என்னது? இந்த ஃபாலோங்கிறது. இப்போது ஃபாலோ டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகிறப்போ நான் ஒரு கண்டிஷன் வைக்க போகிறேன். ஃபாலோ டெக்ஸ்ட் வந்து இதை நம்ம டேரெக்டாக எதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? ஃபாலோவர்ஸ் கவுண்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நான் அதை கால் பண்ணுறேன். ஃபாலோவர்ஸ் இதுக்குள்ளே நம்ம கண்டிஷன் செக் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஃபாலோ டெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு ஃபாலோவாக இருக்குது அப்படின்னா, ஃபாலோனா என்ன அர்த்தம்? அன்ஃபாலோ பண்ணிட்டான்னு அர்த்தம். ஃபாலோன்னு எப்போ இருக்கும்? ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் தான் ஃபாலோன்னு காட்டும். அப்போ ஃபாலோவாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவோம்? இதை செட் ஃபாலோவர்ஸ் கவுண்டு என்ன பண்ணிடுவோம்? -1. ஃபாலோவர்ஸ் கவுண்ட் -1. ஓகேவா? ஓகே, இதில் சில ப்ராப்ளம் வரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? டேரெக்டாக நம்ம இதை என்ன பண்ணிடலாம்? ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். அப்படி இல்லை ஃபாலோவிங்குன்னு மாறிட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதை கூட்டுவோம். கரெக்டாக? ஸோ ஃபாலோவர்ஸ் கவுண்ட் என்னென்னு மாறும்? +1 மாறும். புரியுதா? எப்படி கண்டிஷனாக போட்டிருக்கோம்? ஃபாலோவர்ஸ் கவுண்டை செட் பண்ணுறோம். தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. ஆல்ரெடி செட் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் கால் பண்ணியிருக்கோம் இல்லையா? மறுபடியும் உள்ள கால் பண்ணக்கூடாது. தப்பு. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம்? ஃபாலோ டெக்ஸ்ட் ஃபாலோவாக இருக்குது அப்படின்னா ஃபாலோவர்ஸ் கவுண்ட் -1. அப்படி இல்லட்டா ஃபாலோவர்ஸ் கவுண்ட் +1. புரியுதா? இதை நம்ம வேணால் ஃபாலோ இங்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் இப்படி லாஜிக் நம்ம கை கொடுக்கும். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? இதுக்கு தான் சொன்னேன் ஒரு இனிஷியலாக ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொல்லி. ஓகேவா? ஏன்னா அது முதல்ல அது என்ன டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும், ஃபாலோன்னு தான் இருக்கும். உடனே அது என்ன பண்ணிடும்? குறைஞ்சிரும். ஓகேவா? ஒன்றும் பண்ண முடியாது. வேறு ஏதாச்சும் வேணால் இப்போ ஃபாலோ கொடுப்போம். என்ன ஆகுது? 777 மறுபடியும் கொடுத்தா 776. ஒரு இன்ஸ்டாகிராம் பேனலே ரெடி ஆகிட்டு உங்களுக்கு. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? என்டையர் இன்ஸ்டாகிராமே என்ன பண்ணலாம்? மார்க் பண்ண முடியும். மார்க் ஆப் இதை வச்சு தான் இப்படி தான் பண்ணுவாங்க. ஃபைனா? உங்களுக்கு புரியுதா? அது எல்லாருக்கும் புரியுதா? இது வரைக்கும் பண்ணது புரியுதா? ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி ப்ராப்ஸை பாஸ் பண்ணலாம், ஸ்டேட் எப்படி யூஸ் பண்ணலாம், யூஸ் எஃபெக்ட்னா என்னது, அவ்வளோதான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக வேறு என்னெல்லாம் இருக்குது? ஓகே, வேறு என்னெல்லாம் இதில் பார்க்கலாம் அப்படின்னா நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த யூஸ் ஸ்டேட்டையே நம்ம நிறையா இதில் பார்க்க முடியும். இந்த app.jsல நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இதை எடுத்து விட்ருவோம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சப்ளைமில் ஆல்ரெடி இருக்குது இல்லையா நம்மகிட்ட, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல இந்த யூஸ் ஸ்டேட்டே நம்ம டிஃப்ரெண்ட்டாக அப்டேட் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட் இருக்குது. காப்பி பண்ணியாச்சுடா. என்ன சேஞ்சு? அது இங்கே தானே இருக்குது அந்த சேஞ்சு. ப்ரொஃபைல் நம்ம கை வைக்கல இல்லையா? சரி, இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பர்சன் செட் பர்சன். நம்ம காம்ப்ளெக்ஸான ஸ்டேட்டே இதில் வைக்க முடியும். யூஸ் ஸ்டேட்டில் காம்ப்ளெக்ஸான ஸ்டேட்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அந்த ஸ்டேட்டு,
ஓகேவா. சிம்பிள் இது வரைக்கும் நம்ம சிம்பிளான ஸ்டேட் தானே வச்சிருக்கோம், ஒரு நம்பர் ஒரு ஸ்ட்ரிங்கு இப்படி தான் வச்சிருக்கோம். ஆனால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு ஆப்ஜெக்ட்டும் இதில் வைக்க முடியும். இதில் நேம் வந்து இருக்கலாம் இந்த மாதிரி, ஏஜ் இருக்கலாம் இந்த மாதிரி, ஓகேவா. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா h1 I am நேம் தப்பு. இது எப்படி ஆக்சஸ் பண்ணணும், நேம்னு போடலாமா, இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், இதை எது டாட் நேமு, இது எதில் இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் பர்சனில் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் எதில் இருக்கும், பர்சனில் இருக்கும். அப்போ இதில் என்ன வரணும், பர்சன் டாட் நேம் ஐ எம் பர்சன் டாட் நேம் எத்தனை இயர்ஸ் ஓல்டு அதை சொல்லணும். பர்சன் டாட் ஏஜ் இயர்ஸ் ஓல்டு, பர்சன் டாட் ஏஜ் இயர்ஸ் ஓல்டு. ஃபைனா. இப்போ நம்ம பார்க்க போகிறோம், நாங்கள் பார்க்க தான் போகிறோம். வந்துட்டா அவுட்புட்டு ஐ எம் ஹரி 22 இயர்ஸ் ஓல்டு. ஃபைன். இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டேட்டை வைக்க முடியும், ரைட்டு. இப்போ இதை எப்படி அப்டேட் பண்ணலாம், இந்த ஸ்டேட்டையும் அப்டேட் பண்ண முடியும் இல்லையா. ஸ்டேட்னாலே அப்டேட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பட்டன் வச்சுக்கிறோம். இது எதுக்குன்னா அந்த நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஓகேவா. அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ சேஞ்சுன்னு நான் வச்சுக்கிறேன் இந்த பட்டனை. இதை கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆன் கிளிக் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன் இதில், ஓகேவா. நீங்கள் தனியாக எழுதினாலும் ஓகே தான், இங்கே எழுதினாலும் ஓகே தான். செட் என்னது பர்சனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் நேமை நான் என்னென்னு மாற்றுறேன், ஹரின்றது நான் வேறு பேர் வைக்கிறேன். இப்படி தான் செட் பண்ணணும். இதே மாதிரி எங்கே பண்ணணும், கிளாஸ் காம்பவுண்டில் கிட்டத்தட்ட இதே மாதிரி பண்ணியிருப்போம், ஆனால் எக்ஸாக்ட் அப்படி இருக்காது. சரி, இப்படி செட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இருக்குது, ஓகே ஃபைன், எல்லாமே ஓகே தான். கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஹரன் ஆகுது. ஆனால் ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு இதில். என்ன ப்ராப்ளம், ஏஜ் எங்கே போச்சு. ஏன் போச்சுன்னா இந்த ஃபுல் ஆப்ஜெக்டையும் நம்ம எதை வச்சு இது பண்ணிட்டோம், இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். புரியுதா. இந்த ஃபுல் ஆப்ஜெக்டையே நம்ம எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நம்ம ஏஜையும் என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். அப்போது நீ பழைய ஏஜை நீ வச்சுக்கலாம் இதில். ஆனால் அது ஒரு ஹேசியான ப்ராசஸ். நீ இப்போ சிம்பிளாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸ்ப்ரெட்னா முன்னாடி இந்த டேட்டா வந்துடும், அழியாது. ஆஸ் யூஷுவல் புதுசாக இருக்கக்கூடிய அப்டேட் அதில் நடந்துடும், ஓகேவா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. ஓகே, ஏஜ் போகலை. புரியுதா. ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா பழைய டேட்டா ரிட்டைன் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியம். யூஸ் ஸ்டேட்டில் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணால் பழைய ஸ்டேட்டும் வந்துடும், புதுசாக இருக்கக்கூடிய அப்டேட் அதில் போய் அப்டேட் ஆகிடும். டவுட் இருக்கா ஸ்ப்ரெட் எப்படி ஒர்க் ஆகும், டவுட் இருக்காட்டு. பழைய ஸ்டேட்னா எது, இதுதான் பழைய ஸ்டேட்டு. இந்த பழைய ஸ்டேட்டு உள்ளே வந்துடும், ஓகேவா. நேமு ஹரி, ஏஜ் 22 வந்துடும். புதுசாக நம்ம என்ன கொடுக்குறோம், நேம் ஹரன் கொடுக்குறோம். அங்கே இருந்த நேம் என்ன ஆயிரும், ஓவர்ரைட் ஆயிரும். ஃபைன். யூஸ் ஸ்டேட்டை இப்படி யூஸ் பண்ண முடியும். ஓகே தானா, எல்லாருக்கும் ஓகே தானா இது. ஃபைன், சரி, ரைட்டு. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது இதில், ஓகேவா. நம்ம இதை சிம்பிளாக முடிச்சிட்டோம். அந்த இடத்துல கண்டிஷனலாக ரெண்டர் பண்ண முடியும். கண்டிஷனல் ரெண்டரிங்னா என்னன்னு தெரியுமா இருக்காட்டு. கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னா என்னன்னு தெரியுமா இருக்காட்டு. கண்டிஷனலாக ரெண்டர் பண்ண முடியும் அப்படின்னா என்னது, கண்டிஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ரெண்டர் பண்ண முடியும். எங்கே இதை யூஸ் பண்ணலாம், ஏதாட்டும் ஐடியா இருக்கா, இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கா இல்லையா. ப்ரைவேட் ப்ரொஃபைலா அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இதை பற்றி நீங்கள் ஒரு மார்க் ஆப் பண்ண முடியும் நான் சொல்கிறக்கூடிய எக்ஸாம்பிள் வச்சு. ரைட், இதை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். இதை ஓப்பன் பண்ணிப்போம், ஓகேவா. ஸோ இந்த இமேஜ் ஓப்பன் இதாக இருக்குது. இது என்னது ஆக்சுவலாக, இது எதோட யூஐ, வாட்ஸ்அப்போட யூஐ. 3 பட்டன் இருக்குது. சேட்னு ஒரு பட்டன், அப்டேட்னு ஒரு பட்டன், கால்ங்கிற ஒரு பட்டன். சேட்டை கிளிக் பண்ணுறப்போ சேட்டுக்கான காம்பவுண்ட் வரும், சேட் காம்பவுண்ட். அப்டேட்டை கிளிக் பண்ணுறப்போ அப்டேட் காம்பவுண்ட் வரும். கால்ஸை கிளிக் பண்ணுறப்போ கால் காம்பவுண்ட் வரும். புரியுதா. சரி, இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிள். ஸ்டேட்டை வச்சு விளையாட தெரிஞ்சாலே போதும், ஓகேவா. ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்டேட் கமா செட் ஸ்டேட், நம்ம எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம், ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் என்னது இப்போ வந்து இனிஷியலாக அது என்னத்தை காட்டும்னா சேட்டை காட்டும், ஓகேவா. சேட்டை காட்டும். அந்த மாதிரி நான் இனிஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு இருக்குது, சேட்டுன்னு இருக்குது. இப்போ இதில் 3 பட்டன் இருக்கும். பட்டன் 1, அப்புறம் இன்னொரு பட்டன் 3 பட்டன் இருக்குது. இந்த 3 பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறப்போ ஆன் கிளிக் என்ன பண்ணும், செட் ஸ்டேட்டை கால் பண்ணும். தப்பு, இதை எதில் கொடுக்கணும், ஒரு ஃபங்க்ஷனில் ரேப் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. செட் ஸ்டேட்டை கால் பண்ணும்.
ஓகேவா? எல்லா ஃபங்க்ஷனும் அப்படி தான் பண்ண போகுது. இந்த ஃபங்க்ஷனும் அப்படி தான் பண்ணும், இந்த ஃபங்க்ஷனும் அப்படி தான் பண்ணும். இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா சேட்டுக்கான ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன்னா ஸ்டேட்டஸ்க்கான ஃபங்க்ஷன். மெத்தட் சரி பட்டன் ஸ்டேட்டஸ்க்கான பட்டன். இது வந்து கால்ஸுக்கான பட்டன். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய 3 பட்டன்ஸு. இப்போ இது எப்படி செட் பண்ண போகுதுன்னா சேட்டை கிளிக் பண்ணால் சார்ட்டுன்னு செட் பண்ணும் ஸ்டேட்டை. இது எப்படி செட் பண்ணணும்னா ஸ்டேட்டஸ்ன்னு செட் பண்ணும். ஓகேவா? இது வந்து எப்படி செட் பண்ணும்? கால்ஸ்ன்னு செட் பண்ணும். ஓகே, எல்லாம் நீங்கள் சொல்கிற கதைலாம் ஓகே தான். இது எப்படி ஒர்க் ஆகும்? ஓகேவா? முதல்ல அந்த பட்டன்ஸ் எங்கே வந்துட்டா? சேட்டு, ஸ்டேட்டஸு, கால்ஸ். இப்போ நான் 3 தனித்தனி காம்பவுண்ட் வச்சுக்கிறேன். இதில் வந்து என்ன காம்பவுண்ட்னா சேட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் வச்சுப்போம். கான்ஸ்டன்ட் சேட் ஈக்குவல்ஸ் டு இதுக்குள்ளே ரிட்டன் இருக்கும். சும்மா சிம்பிளாக வச்சுப்போம். சரியா? ரொம்பலாம் நம்ம எழுத வேண்டாம். இதில் லைக் இது ஒரு H1, இது ஒரு H1. நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சேட்டுன்னு சொல்கிறோம். இதே மாதிரி இன்னும் 2 காம்பவுண்ட் வச்சுப்போம். சேட்டு, ஸ்டேட்டஸு, கால்ஸ். ஓகேவா? இது வந்து ஸ்டேட்டஸ், இது வந்து கால்ஸ். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? கால்ஸ்ன்னு சொல்லுவோம். சும்மா நீங்கள் இதை பெருசாக எழுதிக்கோங்க, நல்லா பண்ணிக்கோங்க. இதை இப்போதைக்கு நம்ம இப்படி தான் வைக்கிறோம் எம்டியாக. இப்போது இதை கிளிக் பண்ணுறப்போ அந்த ஸ்டேட் மாறுது இல்லையா? இதுக்கு கீழே தான் நம்ம ரெண்டர் பண்ணுற பார்ட் வைக்க போகிறோம். பட்டன் வந்து ஜஸ்ட் ஸ்டேட்டை மாற்றுறதுக்கு தான். இது கீழே தான் காம்பவுண்ட் ரெண்டர் பண்ணுற இடத்த நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இதில் இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா இதை போட்டணும். ஓகேவா? எவாலுவேஷனை போட்டணும். என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறேன்? ஸ்டேட் வந்து ஈக்குவல் டு என்னவா இருக்கணும்? சேட்டாக இருக்குது அப்படின்னா நான் எதை ரிட்டர்ன் பண்ணுவேன்? இந்த இடத்துல எதை ரிட்டர்ன் பண்ணுவேன்? சேட்டை நான் வந்து ரெண்டர் பண்ணுவேன். சேட். அப்படி இல்லைன்னா அது என்ன? சாரி, இது வந்து கொஸ்டின் மார்க் இல்லையா? அதில் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து மறுபடியும் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவேன். ஸ்டேட் வந்து ஈக்குவல் டு ஸ்டேட்டஸாக இருக்கான்னு பார்ப்பேன். ஸ்டேட்டஸாக இருந்தது அப்படின்னா நான் எதை ரெண்டர் பண்ணுவேன்? இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் காம்பவுண்ட். அப்படியும் இல்லை, 2 கண்டிஷனும் ஃபெயில் ஆச்சுன்னா கண்டிப்பாக எதாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது எதாக தான் இருக்கும். சேட்டும் இல்லை ஸ்டேட்டஸ் இல்லை, எதாக தான் இருக்கும். கால்ஸாக தான் இருக்கும். ஃபைனா? இப்போ என்ன இருக்குது? சேட் இருக்குது. ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணால் ஸ்டேட்டஸ், கால்ஸை கிளிக் பண்ணால் கால்ஸ். இதை வச்சு நீங்கள் வாட்ஸ்அப் யூஏ ரெடி பண்ண முடியும். புரியுதா? டவுட் இருக்கா? இது என்ன கதை? இதுக்கு பேர் என்ன? கண்டிஷனல் ரெண்டரிங். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். எப்படி நம்ம கண்டிஷனலாக ரெண்டர் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு கதை இது. ஃபைனா? சரி, ரைட்டு. இப்போ இதில் என்ன தெரியுமா? இதில் ஒரு சின்ன ஒரு ஆப்டிமைசேஷன் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இதை எடுத்து விட்ருவோம். இந்த காம்பவுண்ட் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம் உங்களுக்கு புரிஞ்சதுனால. ஸோ எங்கே என்னுடைய ப்ரொஃபைல்ஸ் இதாக இருக்குது. இதை மறுபடியும் எடுத்துகிட்டு வரோம். உள்ள மீண்டும் அம்மன் மாதிரி மீண்டும் ப்ரொஃபைல்ஸ். ஸோ இது இந்த இருக்குது. ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஒர்க் ஆகுது. இப்போது நான் என்ன பண்ண வந்தேன்? இப்போது இந்த மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் இல்லையா? இதை நம்ம என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். மறுபடியும் இந்த ப்ரொஃபைல் போடாமல் சிம்பிளாக ஒரு விஷயத்தை வச்சு பண்ண முடியும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த டேட்டாவெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் இந்த டேட்டாவெல்லாம் நான் வச்சுக்கிறேன். இதை நம்ம வந்து மெட்டான்னு சொல்லலாம், இல்லை ஏதாட்டு ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எதில் இருக்குன்னா ஒரு அரேயில் இருக்குது. எல்லாமே நான் ஆப்ஜெக்டாக வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டில் நேம் என்னென்னு இருக்க போகுதுன்னா இதுதான் அந்த நேம். ஓகேவா? இது ஒரு எமத்தான வேலை. நான் அதை சிம்பிள் பண்ண போகிறேன் உங்களுக்காக. ஸோ பயோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த பயோவை தூக்கி வச்சுக்கிறேன். ஓகே, ஐ எம் குட். அதே மாதிரி அடுத்து யூசர் நேம். இந்த யூசர் நேமில் என்ன இருக்க போகுதுன்னா இந்த யூசர் நேம் இருக்க போகுது. டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வேறு ஒன்றும் பண்ணலை, தனியாக டேட்டாவை கலெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி இது என்னது? இமேஜ் URL. இதில் வந்து இது இருக்க போகுது. இது ஒவ்வொன்றுக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் முழுக்க நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு டேட்டா ரெடி. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது தூக்கி இதை நான் எங்கே கொண்டு போகிறேன்னா ChatGPT கொண்டு போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்கு போல் இது ஒர்க் ஆகுதான்னு தெரில. லெட்ஸ் செக். சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ ஐ வாண்ட் த என்ன கண்டிப்பாக சைன்இன் பண்ணி தான் ஆகணுமா? ஐ வாண்ட் த மெட்டா. ஓகே ஃபைன். சரி ரைட்டு, நம்ம ஒன்று பண்ணலாம். ஜெமினின்னு ஒருத்தன் இருக்கான். ஜெமினின்னு ஒருத்தன் இருக்கான். இவன்ட்ட கேப் படுபாவி பயிலா வேறு யார் இருக்கா நமக்கு?
மெட்டாக்கு போமா, நீங்கள் வாட்ஸ்அப் சேட்டெல்லாம் பார்ப்பீங்க, அதனால் வேண்டாம். அது நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம சிம்பிளாக நம்ம இதிலே பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதிலே நம்ம என்ன பண்ணிடலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரைவசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காப்பி பண்ணி போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ அந்த பயோ இதை மட்டும் நம்ம இந்த இமேஜ் URL மட்டும் நம்ம வேணால் மாற்றிப்போம். எந்தளவு முடியுதோ அந்தளவு பண்ணிப்போம். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ மாற்றியாச்சு. ரொம்பலாம் மாற்ற வேண்டியதில்லை. இந்த SS1 வந்து இப்போ SS2 மாறி இருக்குதுல, வேறு ஒன்றும் மாறலை. இது என்னவா இருக்குது, SS7 இருக்குது. இது SS7. அது கீழே இருக்கிறது என்னவா இருக்குது, அது arivio.jpeg இருக்குது. ஃபைனா? ரைட். டேட்டா ரெடி. இப்போ இந்த டேட்டா நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். எதில் யூஸ் பண்ண போகிறேன், இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். இப்படி மறுபடியும் நான் இதை என்ன பண்ண போகிறதில்ல, எழுத போகிறதில்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மேப்புன்ட்டு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு, அதை தாங்க யூஸ் பண்ண போகிறோம். கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெட்டா ஒரு அரே, மெட்டா.மேப் ஆஃப். எனக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொரு யூஸரும் கிடைப்பான். கரெக்டாக? ஒவ்வொரு யூஸரையும் எடுத்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனில் போட்டு என்ன பண்ணிடலாம், ப்ரொஃபைலை ரிட்டர்ன் பண்ணிடலாம். புரியுதா? ப்ரொஃபைலை என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் பண்ணுறப்போ இதில் என்ன கொடுக்கணும், user.name. இதில் என்ன கொடுக்கணும், user.bio. ஏன் அப்படி கொடுக்குறோம், இது எழுது, இது ஆப்ஜெக்ட். அப்போ வரக்கூடிய இது எல்லாமே ஆப்ஜெக்டாக தான் வரும், user.bio. அதே மாதிரி இங்கே யூசர் நேம் எப்படி இருக்கும், user.username. இமேஜ் URL வந்து user.imgurl வந்துட்டா. இதன்மே எடுத்து விட்டுலாம். சிம்பிளாக இருக்கா, காம்ப்ளெக்ஸாக இருக்கா? சிம்பிள். ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம அவுட்புட்டை பார்த்தா தான் சிம்பிளாக வச்சுருக்கா இல்லை என்ன ஆயிருக்குன்னு தெரியும். சொன்னா சரி, ஓகே. வெள்ளை ஸ்க்ரீன் என்ன ஆகுது, ஒரு யூசர் மெசேஜ், எரரே இல்லையே. நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக இதில், இது ஆப்பு. ஓகே, ஸோ இதுக்கு மேலே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாட்டு வருதான்னு சொல்லி. என்ன ஆச்சு, மெட்டாவை நம்ம மேப் பண்ணுறோம். ஃபைனா? மெட்டாவை மேப் பண்ணுறப்போ ப்ரொஃபைல் நேம் வந்து user.name கொடுக்குறோம். ஓகே, இதை எடுத்துவிட்டா ஒப்பேராது. ப்ராபப்ளி நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வந்துட்டா அந்த கர்லி பிரேஸ் அந்த இடத்துல தவிர்க்க வேண்டிய ஒன்று, கர்லி பிரேஸ். ஓகேவா? அதனால தான் இப்படி ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, ஃபைன் தானே. நம்ம இப்போ என்ன பண்ணோம், மேப் யூஸ் பண்ணோம். மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் சேட், அந்த வாட்ஸ்அப்பில் சேட் பார்த்தீங்க இல்லையா, நான் உங்களுக்கு நம்மளுடைய அப்ளிகேஷனை காட்டேன், நான் அதிகாலையிலே காட்டினேன் ஒரு இதை, இந்த நியூ வேர்ட்ஸ். இது எதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன்னா, மேப் வச்சு தான் பண்ணியிருக்கேன். டேட்டா தான் வேறு ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே காம்பவுண்டை மேப் போட்டு டேட்டா தான் வேறையாக போகும். ஓகேவா? இதில் என்ன இருக்குது, இசக்கி இஸ் நாட் அ வேக்கோ. ஓகே, இது நம்ம அப்படியே பார்த்துட்டோம். வேக்கினா வேடுனா, வேடுனா வேக்னா, வேரினா. ஓகே, இந்த இருக்கா, I am wary of every step I take toward my future, while Isaki is wary about making sure his meals are non-veg every day. என்ன அர்த்தம், நான் எதிர்காலத்தை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனம் கொண்டிருக்க இசக்கியோ தினசரி உணவு அசைவமா என்பதில் கவனம் கொண்டிருக்கிறான். டெய்லி ஐயா வந்து பியூர் நான்வெஜ் தான் சாப்பிடுவார். ரைட்டா? ஃபைன். ஸோ லெட்ஸ் கம் பேக். இப்போ உங்களுக்கு மேப்னா என்னென்னு புரிஞ்சுதா? மேப்பு. ஃபைன். சரி, ரைட்டு. ஸோ இன்னும் சில கதைகள் இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக இன்னொரு புக்கை ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? தனியாக இன்னொரு புக்கை நம்ம ஓப்பன் பண்ணணும். நம்ம பார்த்த ஹூக்ஸ் எத்தனை ஹூக்ஸ் தான் பார்த்தோம் மொத்தத்தில்? 2 ஹூக் பார்த்தோம். ஒன்று யூஸ் ஸ்டேட்டு, இன்னொன்று யூஸ் எஃபெக்ட். மற்ற விஷயங்கள்லாம் பட்டிட்டிங்கரிங் வேலை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மேப்பு, கண்டிஷனல் ரெண்டரிங், இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள். ஸோ ஹூக்ஸில் நம்ம சொன்ன மாதிரி நிறையா ஹூக்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்மளே ஹூக்கை ஓனாக எழுத முடியும். நம்ம ஹூக்கை என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிளான ஸ்டேட் ஹூக் என்ன, யூஸ் ஸ்டேட்டு, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், சைடு எஃபெக்ட் ஹூக்கு பார்த்தோமா, யூஸ் எஃபெக்ட்னு சொல்லி பார்த்துட்டோம். வேறு என்ன பார்த்தோம், கான்டெக்ஸ்ட் ஹூக்குன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கான்டெக்ஸ்ட் ஹூக்னா என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ மேப்பு போட்டது எல்லாத்தையும் எடுத்துருவோம். இதை வேணால் தூக்கி இங்கே வச்சுருவோம். ஃபைன்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காண்டெக்ஸ்ட் ஹூக் நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இதில் நிறையா இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் வரும். இந்த காண்டெக்ஸ்ட் ஹூக்கை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு காம்பவுண்ட் ஒன்று உருவாக்குறேன். கான்ஸ்டன்ட் ஏ ஈக்குவல் டு இது ஒரு காம்பவுண்ட். ஓகே, இது என்னது? இது ஒரு காம்பவுண்ட். புரியுதா புரியலையா? அதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் உருவாக்குறேன் பி. இதுவும் என்ன தான்? ஒரு காம்பவுண்ட் தான். இப்போ ஏல வந்து ஒரு ஸ்டேட் இருக்குது, கான்ஸ்டன்ட் நேம் கமா செட் நேம். இது ஈக்குவல் டு என்னென்னு வச்சுருக்கோம்? யூஸ் ஸ்டேட் ஆஃப் அரின்னு வச்சுருக்கோம். ஃபைனா? யூஸ் எஃபெக்ட்லாம் நமக்கு இப்போ தேவைப்படாது, மறைச்சாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் வச்சுருக்கோம். இப்போ இது எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா பிஏ ரிட்டர்ன் பண்ணுது. பிஏ இது என்ன பண்ணுது? ரெண்டர் பண்ணுது. இதுக்கு தெரியும் இல்லையா பின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் நான் எதை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நேமை பாஸ் பண்ணி விட்றேன். நேமை நான் ப்ராப்ஸில் பாஸ் பண்ணி விட்றேன். ஓகேவா? நேம் பாஸ் ஆகுது. இப்போ பியில் அந்த ப்ராப்ஸ் வந்திருக்குமா? பியில் என்ன வந்திருக்கும்? அந்த ப்ராப்ஸ் வந்திருக்கும். இப்போ நான் இது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஆப்பை ரிட்டர்ன் பண்ணுது. நோ, தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து சின்னு ஒரு காம்பவுண்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அங்கே இது என்ன பண்ணுது? இந்த ப்ராப்ஸில் இருக்கக்கூடிய நேமை பாஸ் பண்ணி விடுது. இந்த இடத்துல சி வருது. கான்ஸ்டன்ட் சி ஈக்குவல் டு இது வந்து சம் ப்ராப்ஸ் வச்சிருக்குமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல அது என்ன பண்ணுது? இதை யூஸ் பண்ணுது. அந்த பாஸ் பண்ணப்பட்ட அந்த இது எல்லாத்தையுமே இது இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் இது என்ன சொல்லும்? மேபி ஐ எம் ப்ராப்ஸ் டாட் நேம். ஃபைன். இப்போ இந்த இடத்துல இது எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஏஏ ரிட்டர்ன் பண்ணுது. எது? ஆப்பு. ஓகேவா? ஏஏ நம்ம எங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம்? ஆப்பில் ரெண்டர் பண்ணுறோம். ஆப்பில் ஏஏ ரெண்டர் பண்ணுறோம். ஏ வந்து பிஏ ரெண்டர் பண்ணுது, பி சிஏ ரெண்டர் பண்ணுது, சி எதை ரெண்டர் பண்ணுது? டிஏ ரெண்டர் பண்ணுது. இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிக்குள்ளே வேறு லாஜிக் இருக்கலாம், மேபி ஏக்குள்ளே வேறு லாஜிக் இருக்கலாம். நம்ம சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். விஷயம் என்னென்னா இந்த நேம் வந்து எங்கேருந்து எனக்கு கிடச்சிருக்கு? சிக்கு எங்கேருந்து வந்தது இந்த நேமு? ப்ராப் ஸ்டார்ட் நேம் பியிலேருந்து வந்தது, பிக்கு ஏலேருந்து வந்தது. ஏல இருக்கக்கூடிய டேட்டா எங்கே வந்திருக்கு? சிக்கு வந்திருக்கு. அப்போது இந்த பாஸ் பண்ணுற இந்த ப்ராப்ஸை நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே வரும். இதில் வேறு என்ன பர்பஸ் இருக்குது? அந்த டேட்டாவை இங்கே எடுக்கிறது தான் பர்பஸ். அப்போ இது என்னன்னா தேவையில்லாமல் நம்ம எழுதுறோன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ஸ் வச்சு ஏதாட்டு இந்த நேம் வச்சு இங்கே ஏதாட்டு ஒரு யூஸ் இருக்கா? இல்லை. நம்ம என்ன தான் பண்ணுறோம்? இந்த சித்தாள் வேலை பார்ப்பாங்கல்ல, கொத்தனார் வேலை, அவங்க என்ன பண்ணுவாங்க? செங்கலை அங்கேருந்து தூக்கி போடுறத வாங்கி இங்கே இன்னொரு ஆள்கிட்ட தூக்கி கொடுப்பாங்க, அவங்க இன்னொரு ஆள்கிட்ட தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி தான் என்ன ஆகுது இந்த இடத்துல? ப்ராப்ஸ் அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுது. கரெக்டாக? ஏலேருந்து பிக்கு வருது, பியிலேருந்து சிக்கு வருது, சிலேருந்து டிக்கு வருது. அப்போ இதுதான் ப்ராப்ளம். இப்படி ஒரு சினாரியோ வரும். பேரண்ட் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய டேட்டா உனக்கு எங்கே தேவைப்படும்? சைல்டில் தேவைப்படும். அப்போ நீ என்ன பண்ணணும்? நடுவில் இருக்க எல்லாருக்கும் பாஸ் பண்ணிட்டு. ஏன்னா இது என்னது? பேரண்ட் டு சைல்டு கம்யூனிகேஷன். பேரண்ட் டு கிராண்ட் சைல்டுக்குலாம் அனுப்ப முடியாது. பேரண்ட் டு சைல்டு, அதான் ப்ராப்ஸ். அந்த சைல்டு அவனோட சைல்டு கொடுப்பான், அந்த சைல்டு அவனோட சைல்டு கொடுப்பான். ஓகேவா? அப்போ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்னன்னா, இந்த ப்ராப்ளத்துக்கு பேர் என்னன்னா ப்ராப்ஸ் ட்ரில்லிங். ட்ரில்லிங்னா என்ன அர்த்தம்? ட்ரில்லுன்னா என்ன அர்த்தம்? ட்ரில்லு போட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா, அதான் இந்த ட்ரில்லிங். நம்ம இப்படி ப்ராப்ஸை பாஸ் பண்ணி கீழே போயிட்டே இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம். ப்ராப்ஸ் ட்ரில்லிங்கிறது ஒரு ப்ராப்ளம். இதை ஓவர் கம் பண்ணுறது தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். இதாக இருக்கு இல்லையா, இதான் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள். ஏல இருக்கக்கூடிய ஸ்டேட் வரணும்னா அது எங்கே வரணும்? ஐக்கு வர வேண்டி இருக்குது. அப்போ ஏ சிக்கு கொடுக்கும், சி ஜிக்கு கொடுக்கும், ஜி ஐக்கு கொடுக்கும். இது பெரிய ப்ராப்ளம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாஸ் பண்ணுறதுலாம் நம்ம எடுத்து விட்ருவோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ஸ்லாம் நான் பாஸ் பண்ணலாம், எடுத்து விட்டுட்டேன். ஓகேவா? இது சியை மட்டும் தான் ரெண்டர் பண்ணுது, பாஸ்லாம் பண்ணலை. ப்ராப்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டோம். ஓகேவா? பாஸ்லாம் நம்ம பண்ணலை. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலை? பாஸ் பண்ணலை. ஜஸ்ட் பிஏ ரெண்டர் பண்ணுறோம். இப்போது இந்த கான்டெக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்? ஓகேவா? இதெல்லாம் நான் எடுத்துருந்தேன். இதுக்குள்ளே கிரியேட் கான்டெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. என்னன்னா எனக்கு டேட்டா வந்து எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்கணும். பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு வரதுக்கு இப்படி நான் ட்ரில் பண்ணிட்டு போகக்கூடாது. பேரண்டில் இருக்க டேட்டா எங்கேயும் அவைலபிளாக இருக்கணும், சைல்டில் அவைலபிளாக இருக்கணும். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்? கான்ஸ்டன்ட் நேம் கான்டெக்ட். நான் ஒரு கான்டெக்ட் ஒன்று உருவாக்குறேன். கான்டெக்ட்னா ஃபஸ்ட்டு என்னது? என்ன அர்த்தம் கான்டெக்ட்னா? கொட்டாய் விடுறது தான் அர்த்தமாக அதுக்கு. கிரியேட் கான்டெக்ட் நான் உருவாக்கிட்டேன். இப்போது எங்கே ஆக்சுவலாக அந்த ஸ்டேட் உண்மையிலே இருக்குது? ஏல இருக்குது. ஏல இருக்கிறது எங்கே தேவை? சியில் தேவை. அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? கன்சியூம் பண்ணுவேன். இந்த இடத்துல கான்டெக்ட்டை ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த இடத்துல கான்டெக்ட் என்ன பண்ணுவேன்? கன்சியூம் பண்ணுவேன். அப்போ எப்படி ப்ரொவைட் பண்ணலாம்? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இதை சுற்றி நேம் கான்டெக்ட் டாட் ப்ரொவைடர். ஓகேவா? இவன் தான் ப்ரொவைடரு. இவன் என்ன பண்ணுவான்? ப்ரொவைட் பண்ணுவான். இதை நான் அடுத்து என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணணும். நேம் கான்டெக்ட் டாட் அந்த ஸ்லாஷ் வரணும் முன்னாடி. ஓகேவா? ஸ்லாஷ் நேம் கான்டெக்ட் டாட் ப்ரொவைடர். ப்ரொவைட் பண்ணிட்டான். எதை ப்ரொவைட் பண்ணியிருக்கான்? ஒரு வேல்யூவை. அந்த வேல்யூ என்னது? நேம் தான் அந்த வேல்யூ.
சரி ப்ரொவைட் பண்ணிட்டான். இப்போ வேறு நம்ம ப்ராப்ஸ் ட்ரில்லிங் பண்ணலை இல்லையா, ப்ராப்ஸ் இங்கே பாஸ் பண்ணி இங்கே பாஸ் பண்ணி நம்ம பண்ணலை. என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல கன்சியூம் பண்ண போகிறோம். அதை அங்கே ப்ரொவைட் பண்ணதை எங்கே கன்சியூம் பண்ண போகிறோம், தாத்தா ப்ரொவைட் பண்ணதை பேரண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்சியூம் பண்ண போகிறோம் வித்தவுட் பாசிங் த ப்ராப்ஸ். எப்படி நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம், அதே மாதிரி தாங்க ப்ரொவைடர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்னது கன்சியூமர். நேம் கான்டெக்ஸ்ட் டாட் கன்சியூமர், ரைட்டா, கன்சியூமர். இந்த கன்சியூமருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன கிடச்சிரும்னா அந்த நேம் கிடச்சிரும். நேமோ ஏதோ ஒன்று அது நமக்கு இதில் கிடச்சிரும். ஸோ அந்த நேமை நான் எடுத்து இப்படி வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், அதில் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ரிட்டன் இதுக்குள்ள தான் நம்ம எழுதணும். h1 ஹலோ நேம். ஜஸ்ட் அந்த ப்ராப் ஸ்ட்ரில்லிங்கை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், இவ்வளோ பெரிய கூத்து நம்ம பண்ணியிருக்கோம். என்ன ப்ராப்ளம், ரிட்டன் சாரி ஓகே ஃபைன் ஓகேவா. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா. வந்திருக்கா, ஹலோ ஹரின்னு வந்திருக்கா. இதை நீங்கள் ப்ராப்ஸை ட்ரில் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணலை, அதை ஓவர் கம் பண்ணிட்டோம். எப்படி ஓவர் கம் பண்ணோம், ஒரு கான்டெக்ஸ்ட்டை மேலே கிரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணோம், கீழே என்ன பண்ணுவோம் அதை கன்சியூம் பண்ணும். கன்சியூம் பண்ணுறது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இதுதான் என்னது கான்டெக்ஸ்ட். ஆனால் நம்ம எதை யூஸ் பண்ணலாம், கான்டெக்ஸ்ட் ஹூக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் கிரியேட் கான்டெக்ட்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் ஹூக் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த கன்சியூம் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கச்சமச்சான் இருக்கா, கன்சியூம் பண்ணுற இடத்துல எப்படி இருக்குது, கொஞ்சம் கச்சமச்சான் இருக்கா பார்க்குறதுக்கு. இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் கான்டெக்ட்னு ஒரு ஹூக் இருக்குது. யூஸ் கான்டெக்ஸ்ட் இந்த ஹூக்கை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நம்ம அதை போடணும். கான்ஸ்டன்ட் நேம் ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ஸ்டாக அந்த கான்டெக்ட் பேர் என்னது நேம் கான்டெக்ஸ்ட். நேம் கான்டெக்ஸ்ட் கொடுத்தாச்சா. இப்போ அந்த நேமில் என்ன இருக்கும், அது இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டோம், இதையும் எடுத்துட்டோம். சிம்பிளிஃபை பண்ணும் இது நமக்கு. இதில் என்ன இருக்கும்னா அந்த நேம் இருக்கணும் இருக்கா. அப்போ இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணிச்சுது, கன்சியூம் பண்ணுற பார்ட்டை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிச்சுது. யூஸ் கான்டெக்ஸ்ட்டில் கான்டெக்ஸ்டோட பேரை கொடுத்தா நமக்கு என்ன கிடச்சிரும், அந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொவைடர் கன்சியூமர் பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன், ப்ரொவைடர் கன்சியூமர் பேட்டர்ன். ஓகேவா, இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஓகேவா, கான்டெக்ஸ்ட் ஹூக். இப்போ எத்தனை ஹூக் பார்த்துருக்கோம், 3 ஹூக் பார்த்துருக்கோம். 3 ஹூக் பார்த்துருக்கோம் சரியா. இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட் ஹூக் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஸ்டேட் ஹூக் பார்த்துருக்கோம், என்னது யூஸ் ஸ்டேட் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா யூஸ் ரெடியூசர் அப்படிங்கிற ஒரு ஹூக்கை பார்க்க போகிறோம். இது ஒரு ஹூக்கு. ஸோ நான் எதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன், யூஸ் ரெடியூசரை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஸோ கான்ஸ்டன்ட் நான் ஒரு ரெடியூசர் வேணால் நான் உருவாக்குறேன். ஃபஸ்ட்டு ரெடியூசர்னால் என்னதுன்னு நான் சொல்கிறேன். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் கமா ஆக்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸ்டேட் கமா ஆக்ஷன். இது வந்து இப்படி இருக்கும். ஸ்விட்ச், இதில் ஒரு ஸ்விட்ச் கேஸ், ஸ்விட்சுக்குள்ளே ஆக்ஷன் கேஸ் இன்க்ரிமெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், ரிட்டன் ஸ்டேட் ப்ளஸ் 1, ஸ்டேட் ப்ளஸ் 1. கேஸ் டிக்ரிமெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், ரிட்டன் ஸ்டேட் மைனஸ் 1, ஸ்டேட் மைனஸ் 1. கேஸ் ரீசெட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போயிடணும். அப்படி தானே, இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நான் போயிடணும். அப்போ ரிட்டன் ஒரு இனிஷியல் ஸ்டேட்டு நான் வச்சுருக்கணும், அது இந்த இடத்துல இப்போதைக்கு இல்லை. நான் அதை மேலே எழுதிக்கிறேன். கான்ஸ்டன்ட் இனிஷியல் ஸ்டேட் ஈக்குவல் டு 22. என்ன டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா எதுவுமே எனக்கு தெரிலனா அந்த ஸ்டேட்டை அப்படியே ரிட்டன் பண்ணிடு, அந்த ஸ்டேட்டை அப்படியே ரிட்டன் பண்ணிடு. ஃபைனா. இது என்ன அப்படின்னா ரெடியூசர்னு சொல்லுவாங்க. ரெடியூசர் என்ன பண்ணுன்னா ஸ்டேட்டு மேலே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா டிக்ரிமெண்ட் பண்ணால் நம்ம சொல்லிக்கலாம், அது ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணும், பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை எப்படி நம்ம இந்த இடத்துல அச்சீவ் பண்ணலாம், யூஸ் ஸ்டேட் மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்டேட் கமா டிஸ்பேட்ச்னு ஒன்று நமக்கு கிடைக்கும். சாரி நான் தப்பாக போடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் கிடைக்கிறது புது ஸ்டேட், அப்டேட்டான ஸ்டேட் கிடைக்கும். நம்ம ஸ்டேட்னே வச்சுப்போம். ஸோ டிஸ்பேட்ச் நம்ம வைக்கிற பேர் தான் ஈக்குவல் டு என்னது, யூஸ் ரெடியூசர் ஆஃப், ரெடியூசருடைய பேரை சொல்லணும், இனிஷியல் ஸ்டேட் என்னன்னு சொல்லணும். ரெடியூசருடைய பேர் ரெடியூசர் தான், இனிஷியல் ஸ்டேட் என்னது, இதான் இனிஷியல் ஸ்டேட்டு. ஓகேவா, கொஞ்சம் இதை பாருங்கள், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தே ஆகணும் இதை. ஓகேவா, ரெடி. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் h1, இதில் நான் என்னத்தை காட்டுவேன் அப்படின்னா அந்த கவுண்ட்டை காட்டுவேன். கவுண்ட் என்னது, ஸ்டேட்டு தான் கவுண்ட், கரெக்டாக. ஸோ ஸ்டேட்டு. இப்போ இது கீழே சில பட்டன்ஸ்லாம் நீங்கள் கால்குலேட்டர் எதுவும் பண்ணுறீங்கன்னா இதை வச்சு பண்ணலாம். ஆனால் அதை ரெஸ்யூமெலாம் போடக்கூடாது. ஆன் கிளிக் இது வந்து என்ன பட்டன்னா இன்க்ரிமெண்ட் பட்டன். ஓகேவா, இன்க்ரிமெண்ட் பட்டன்.
இதை கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆக போகுது, ஆன் கிளிக் திஸ், இதை கிளிக் பண்ணுறப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ரேப் பண்ணி நான் என்ன கொடுப்பேன், டிஸ்பேட்ச் பண்ணுவேன். டிஸ்பேட்சில் எதை கொடுப்பேன், இன்க்ரிமெண்ட்னு கொடுப்பேன். ஓகேவா, டிஸ்பேட்சில் நான் என்னென்னு கொடுத்துருக்கேன், இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னும் 2 பட்டன்ஸ், இன்னும் 3 பட்டன்ஸா, ஓகே 1 2 கொஞ்சம் இதை உள்ளே தள்ளிப்போம். 3 பட்டன்ஸ் இருக்குது. இன்க்ரிமெண்ட் பட்டன், இது வந்து டிக்ரிமெண்ட் பட்டன், அதே மாதிரி இது வந்து ரீசெட் பட்டன். ரைட்டா? ஸோ இன்க்ரிமெண்ட்டில் டிஸ்பேட்ச் பண்ணுறப்போ என்ன ஆக்ஷனை கொடுக்குறோம், டிக்ரிமெண்ட்னா டிக்குன்னு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம மேலே அப்படி தானே வச்சுருக்கோம், ஆக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ரீசெட் பண்ணணும்னா ரீசெட். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் புரியாது, சின்டாக்ஸ் புரியாது ஓரளவுக்கு. அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுலாம் சிம்பிள் தான். என்னாச்சு, இனிஷியல் ஸ்டேட், சாரி இனிட்டால் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கேன். இனிஷியல் ஸ்டேட்டு, இப்போ என்ன, ஆல்ரெடி டிக்ளேர்டு. ஐயோ என்ன ப்ராப்ளம் அப்போ, இது இனிஷியல் ஸ்டேட் தான் வந்துட்டா. இன்க்ரிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். டிக்ரிமெண்ட் பண்ணால் டிக்ரிமெண்ட் ஆகும். ரீசெட் பண்ணால் ப்ராப்ளம் ஆகுது. ஏன் இந்த இடத்துல, ஏன்னா நம்ம இனிட்டால் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கோம், இது இனிஷியல் ஸ்டேட்டுன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ ரெஃப்ரெஷ், இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட்டு ரீசெட். ரீசெட் ஆகிட்டா, டிக்ரிமெண்ட் பண்ணுறேன் ரீசெட்டு, இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ரீசெட். சிம்பிளான ஒரு ஹூக்கு. ஆனால் இது எதுக்கு, காம்ப்ளெக்ஸான மேனேஜ்மெண்ட்டு. டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பேட்ச் பண்ணிக்கலாம். இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா, டிக்ரிமெண்ட் பண்ணணுமா, ரீசெட் பண்ணணுமான்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பேட்ச் பண்ணிக்கலாம். இது என்ன ஹூக்கு, யூஸ் ரெடியூசர். யூஸ் ரெடியூசர். இதை கொஞ்சம் எழுதி பழகுங்க. சிம்பிளான ஹூக்கு தான், உங்களுக்கு சின்டாக்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகணும். ஓகேவா? சிம்பிள். எத்தனை ஹூக் இதோட, 4 ஹூக் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபைன். அப்புறம் வரக்கூடியது என்னென்னா ஆப்டிமைசேஷன் ஹூக்ஸ். என்ன ஹூக்ஸ் வருது, ஆப்டிமைசேஷன் ஹூக்ஸ். சரி, இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா, இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ யூஸ் ரெடியூசர்லாம் எடுத்து விட்டாச்சு. அதுக்கு பதிலாக நான் என்ன வச்சுக்கிறேன், யூஸ் ஸ்டேட் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு காம்போனன்ட் இருக்குது, இதுக்கு பேர் சைல்டு காம்போனன்ட். ஓகேவா? ஸோ இது எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா, ஐ எம் அ சைல்டு ஆஃப் காட்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கு இல்லையா, சைல்டு ஆஃப் காட். இதுக்கு மேலே என்னென்னா ஒரு கன்சோல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சரி, அதை நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம சைல்டு காம்போனன்ட் இங்கே ரெண்டர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சைல்டு காம்போனன்ட் ரெண்டர் ஆகிட்டா என்ன வரும் அவுட்புட்டில், ஐ எம் அ சைல்டுன்னு வருமா, ஐ எம் அ சைல்டு ஆஃப் காட்னு வருமா. ஃபைன். இப்போது இதில் ஒரு ஸ்டேட் இருக்குது, கான்ஸ்டன்ட் கவுண்ட் கமா செட் கவுண்ட். இது ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் என்னது, 0ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதெல்லாம் ஃபைன் தான். இப்போ இதில் ஒரு பட்டன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ, ஆன் கிளிக் பண்ணுறப்போ என்னாச்சு, ஸோ இதை கிளிக் பண்ணுறப்போ, ஆன் கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எது கால் ஆகும் அப்படின்னா செட் கவுண்ட்டு கால் ஆகும். ஓகேவா? செட் கவுண்ட் நான் என்ன பண்ணுறேன், கூட்டுறேன். செட் கவுண்ட் +1 பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி ஐயோ விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்கிற மாதிரிலாம் இருக்குது பட்டன். ஸோ இன்க்ரிமெண்ட்னு வச்சுப்போம். பட்டன் ரெடியா? இப்போ அந்த கவுண்டையும் காட்டிப்போம். காட்டாமல் இன்க்ரிமெண்ட் பண்ணால் ஒன்றும் தெரியாது. கிளாஸ் காம்பவுண்ட் கம்பேர் பண்ணுறப்போ இது எப்படி இருக்குது, சட்டுன்னு பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. கவுண்ட் இருக்கா 0, இன்க்ரிமெண்ட் பண்ணால் த்ரூ அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும் 9 10 சொல்லி. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து தனி காம்பவுண்ட். எது, சைல்டு காம்பவுண்டுங்கிறது தனி காம்பவுண்ட். ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஒரு சின்ன சேஞ்ச்னால என்ன ஆகும், என்டையர் பேஜ்லேயே என்ன ஆகும்னா, இந்த காம்பவுண்ட் என்ன ஆகும்னா ரீரெண்டர் ஆகும். ஏன் அப்படின்னா இது எதுக்குள்ளே இருக்குது, ஆப்புக்குள்ளே இருக்குது. அப்போ ஆப்பில் ஒரு சேஞ்சினாலே என்ன ஆயிரும், இதுவும் ரீரெண்டர் ஆயிரும். இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதில் கன்சோல் லாக் வச்சுக்கலாம். ரீரெண்டர் ஆகிறத பார்க்கணும் அப்படின்னா console.log of rendered அப்படின்னு வச்சுக்கிறேன், renderedனு வச்சுக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், சாரி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம் கன்சோலில். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமில் என்ன ஆயிருக்கு, ரெண்டர் ஆகிருக்கு. அது ஓகே தான், இனிஷியல் டைம் ரெண்டர் ஆகிருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுற போது என்ன ஆகுது, ரெண்டர் ஆகுதா சைடில் ஒரு ட்ரெயின் வருதா, ரெண்டர் ஆகுது. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன், சின்ன ஸ்டேட் சேஞ்ச் என்ன பண்ணுது, கீழே இருக்க எல்லா காம்பவுண்டும் என்ன பண்ணுது, ரீரெண்டர் பண்ணி விடுது. இது ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு ப்ராப்ளம். இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த காம்பவுண்டை என்ன பண்ணால் மெமாய்ஸ் பண்ணணும். மெமாய்ஸ் அப்படின்னா பிடிச்சி வச்சுக்கணும்.
அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரியாக்டுக்குள்ளே மெமோன்னு ஒன்று இருக்குது, ரியாக்ட் டாட் மெமோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே நம்ம இதை என்ன போட்டுடலாம், அதுக்குள்ளே போட்டு கால் பண்ணி விடணும். ரியாக்ட் டாட் மெமோ. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், 2 இருக்கா சைடில். அதுதான் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் இது, ரியாக்ட் டாட் மெமோ. ஓகேவா, ஆப்டிமைசேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எதை மெமோரைஸ் பண்ணுது, காம்போனண்ட்டை மெமோரைஸ் பண்ணுது. மெமோரைஸ் பண்ணால் என்ன அர்த்தம், திரும்ப திரும்ப அது ரீகால்குலேட் ஆகாது, ரீரெண்டர் ஆகாது, ஒரு வாட்டி கம்ப்யூட் பண்ணி அப்படியே இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ப்ரொடக்ஷன் ரெடி ஒரு கோடுக்கு நீங்கள் போகிறப்போ இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா, மெமோ என்ன பண்ணுது புரியுதா எல்லாருக்கும், ரீரெண்டர் ஆகாது. ஃபைன். இப்போ இதே மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா, இதே மாதிரி என்ன இருக்குன்னா யூஸ் கால் பேக்னு ஒன்று இருக்குது. யூஸ் கால் பேக்னு ஒன்று இருக்குது, இந்த இருக்கா. இது எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சைல்டு காம்பனண்ட் இருக்கட்டும் ஒரு வாரமாக, இதை நம்ம எடுத்து விட்ருவோம். ஓகேவா, அதே மாதிரி இதே நம்ம எடுத்து விட்ருவோம். இதில் என்ன இருக்குன்னா ஒரு மெத்தட் இருக்குது, கான்ஸ்டன்ட் இன்க்ரிமெண்ட் கவுண்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுது, செட் கவுண்ட்டை என்ன பண்ணும், கூட்டும். ஓகேவா, செட் கவுண்ட்டை கூட்டும், கவுண்ட் +1 அப்படின்னு சொல்லி கூட்டும். இந்த இடத்துல நான் இப்படி பண்ணாமல் நான் என்ன பண்ணிடுவேன், இதில் நேமை கொடுத்துருவேன் டேரெக்டாக, இன்க்ரிமெண்ட் கவுண்ட்னு சொல்லிடுவேன். ஃபைனா, இதுவும் அதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, தனியாக நம்ம மெத்தடை எழுதியிருக்கோம் கொடுத்துருக்கோம். இதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு வாட்டி நம்ம காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகிறப்போ இதோடைய ரெஃபரன்ஸ் மாறும். அதாவது புது மெத்தடு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா, ஒவ்வொரு ரீரெண்டருக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் இந்த யூஐக்கும் என்ன ஆகும், இந்த மெத்தடு ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ரீக்ரியேட் நமக்கு தெரியாது ரீக்ரியேட் ஆகுறது, ஆனால் என்ன ஆகும், புது புது ரெஃபரன்ஸாக அது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, பெர்ஃபார்மன்ஸில் அது தெரியும், நமக்கு தெரியாது, பெர்ஃபார்மன்ஸில் நமக்கு தெரியும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் கால் பேக்னு ஒரு ஹூக் இருக்குது. யூஸ் கால் பேக், இந்த மெத்தடை யூஸ் கால் பேக்குள்ளே கொடுத்து விடணும். யூஸ் கால் பேக்குள்ளே இதை பொதிஞ்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகாது, ரீக்ரியேட் ஆகாது அந்த மெத்தடு. புரியுதா, இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன ஆகாது, ரீக்ரியேட் ஆகாது. யூஸ் கால் பேக்குள்ளே ஒரு மெத்தடை போட்டோன்னா அந்த மெத்தடு ஒவ்வொரு ரீரெண்டருக்கும் என்ன ஆகாது, ரீக்ரியேட் ஆகாது. சரியா, இதுலேயும் ஆக்சுவலாக டிபெண்டன்சி கொடுப்போம். இதுலேயே நம்ம சில நேரம் இந்த கவுண்ட் சேஞ்ச் ஆனால் மட்டும் நீ ரீக்ரியேட் ஆகிக்கோ. புரியுதா, நம்ம எப்போ பண்ணியிருப்போம் இதே மாதிரி யூஸ் எஃபெக்டில் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயே என்ன பண்ண முடியும், டிபெண்டன்சி கொடுக்க முடியும். கவுண்ட் சேஞ்ச் ஆனால் மட்டும் நீ என்ன பண்ணு, ரீக்ரியேட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி இதுலேயே நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஆப்டிமைசேஷன் ஹூக், யூஸ் கால் பேக் அப்படிங்கிறது. ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்களேன் கொஞ்சம். நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, இதில் ஒரு மெத்தட் வச்சுக்கிறோம், இந்த இடத்துல ஒரு மெத்தட் வச்சுக்கிறோம், கான்ஸ்டன்ட் ஹெவி கம்ப்யூட்னு ஒரு மெத்தடு. ஹெவி கம்ப்யூட் இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஹெவி கம்ப்யூட்டு இதுக்குள்ளே ஒரு ஹெவி காம்படிஷன் நடக்க போகுது. ஒரு ஒரு வேல்யூ இருக்குது, லெட் i = இப்போலாம் நம்ம இது வரைக்கும் லெட்டுன்னு எப்போ மாட்டு போட்டோமா ரியாக்டில், இது வரைக்கும் எப்போ மாட்டு லெட்டுன்னு போட்டிருக்கோமா, அதுதான் என்னது, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பேரடைம். அதுதான் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஒரு நேரம் கூட நம்ம லெட்டுன்னு போட்டிருக்க மாட்டோம். அப்படி போட்டால் நீ தப்பாக ப்ரோக்ராம் பண்ணுறது அர்த்தம். இப்போ நம்ம தப்பாக தான் பண்ண போகிறோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா, i வந்து இனிஷியலாக என்னன்னு இருக்குது, 0ன்னு இருக்குது. இது எது வரைக்கும் ரன் ஆக போகுதுன்னா, while i less than இது வரைக்கும் இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன், i++ன்னு போடுறேன். ஓகேவா, i++ன்னு போடுறேன். இது கண்டிப்பாக யூஏ என்ன பண்ணிடும், லேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். கான்ஸ்டன்ட் ஹெவி காம்ப்யூட் கடைசியாக என்ன பண்ணும், இந்த ஹெவி காம்ப்யூட் ஐயை ரிட்டர்ன் பண்ணிடும். ஏமா இந்த லூப்லாம் தெரியுதுல உங்களுக்கு, புரியுதா இந்த லூப்லாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். என்னாச்சு, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் அந்த வேல்யூ இருக்கும் இல்லையா, கம்ப்யூட்டட் வேல்யூ, ஹெவி வேல்யூ கம்ப்யூட் ஆகி வரும் இல்லையா, அந்த ஐ வேல்யூ நான் இதில் எடுக்க போகிறேன். அப்போ எப்படி இதை கால் பண்ணி விட்ருவேன், ஹெவி காம்ப்யூட் ஆஃப் ஐ. அந்த வேல்யூ எதில் வரப்போகுது, இந்த இடத்துல நான் காட்ட போகிறேன் இந்த வேல்யூவை. ஃபைனா, இந்த கவுண்டெல்லாம் நம்ம எடுத்து விட்ருவோம். ஹெவி காம்ப்யூட்டேஷன் பண்ணுறேன், அதாவது இது கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். ஏன் இவ்வளோ பெரிய கவுண்ட்டு லேட் ஆகும் கண்டிப்பாக. இது மேபி யூஏயில் வராதுன்னு நினைக்கிறேன், என்ன ஆகுதுன்னு தெரில. கம்ப்யூட் பண்ணதை நான் எங்கே எடுக்கிறேன், வேல்யூவில் வச்சுக்கிறேன், அதை நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறேன் கடைசியாக. ஓகேவா, இது என்ன ஆகும், ரொம்ப லேட்டாகி வருது. என்னாச்சு, செட் கவுண்ட். ஓகே, இட்ஸ் நாட் நீடட். எதனால் இந்த ப்ராப்ளம் வருது, இன்க்ரிமெண்ட். ஓகே சாரி, இது கிடையாது. ஃபைன், ஐ இஸ் நாட் டிஃபைன்டா. ஏன் ஐ நாட் டிஃபைன்டாக இருக்குது,
அதெல்லாம் ஃபைன் தானே. ஐ வந்து 0. ஓ சாரி இது எதுக்கு நம்ம தேவலாம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது லெட்டாகவே இருக்கட்டும், கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. லெட்டு வேறு ரைட்டா. வேற எங்கேயும் ஐ யூஸ் பண்ணியிருக்கோமா என்ன? இது மீளவே இல்லையா யூஏல? ரைட்டு, என்ன ஆகுது? ஓகே புரியுது. அதாவது கம்ப்யூட் ஆகிட்டு இருக்கு இப்போ. அது புரியுதா? ஹெவி காம்படிஷன் என்ன ஆகிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை மாற்றிட்டு இப்படி வச்சுக்கிறேன், குறையா இருக்கட்டும். அது இது அவ்வளோதான். இது முடிச்சு விட்டுட்டு என்னுடைய ப்ரௌசரை. ஓகே, இந்த வேல்யூ வந்துட்டு ஓகேவா, ஐயோட வேல்யூ வந்துட்டு. ஆனால் லேட்டாகி வந்திருக்கும் கொஞ்சம். நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய வேல்யூ வச்சுப்போமா, கொஞ்சம் அந்த இது தெரியும் நமக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம், ரொம்ப பெருசாக வச்சுப்போம். ஒரு லேக் இருக்கும் ஆக்சுவலாக யூஏல. நீங்கள் எப்போ இது உங்களுக்கு தெரியும்னா, கீழே வேறு சில காம்பவுண்ட் வச்சுருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். அது இந்த லேக் உங்களுக்கு தெரியும். என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுதா? ஏன்னா அது ஹெவி காம்படிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது கஷ்டம். அப்போ இது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஹெவி காம்படிஷன் நடந்துகிட்டே இருக்கும். எப்போம்லாம் நான் ரெண்டர் பண்ணுறனோ அப்போம்லாம் என்ன ஆகும், ரீரெண்டர் ஆகிறப்போ எல்லாம் இது என்ன ஆகும், ஹெவி காம்படிஷன் நடக்கும். இதை எனக்கு தவிர்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா, யூஸ் மெமோன்னு ஒரு ஹூக் இருக்குது, புஷ்பாஞ்சலின்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணிங்கன்னா இதில் கிடைக்கலட்டு அதில் கிடச்சிரும். அதே மாதிரி தான் யூஸ் மெமோ. ஓகே, யூஸ் மெமோவில் இதை கொடுக்கணும். யூஸ் மெமோவில் இதை நம்ம கொடுக்கணும். இதை ஒரு கால் பேக் தான், அதுக்குள்ளே இதை பொதிஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி இது என்ன பண்ணிடும், ஒரு வாட்டி தான் அந்த காம்படிஷன் நடக்கும். மறுபடியும் என்ன ஆகாது, அந்த காம்படிஷன் நடக்காது. அதுக்காக தான் இது ஒரு வாட்டி கம்ப்ளீட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் ஏப்பா என்ன ஹேங் ஆகுது. சரி, அதான் கதை. நான் அந்த காம்ப்ளெக்சிட்டியில் போய் நம்ம இது பண்ண வேண்டாம், விளையாட வேண்டாம். அதில் அது நம்மளை தின்னு விட்ரும் அதுக்கப்புறம். ஓகேவா, ஃபைன். சரி, ரைட்டு. ஆப்டிமைசேஷன் ஹூக்ஸ் ஓவரு. இந்த யூஸ் ரெஃப் நமக்கு இப்போ வேண்டாம். ஓகே, அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஹூக். அது கொஞ்சம் லேட் ஆகிக்கிறோம். ஸோ கஸ்டம் ஹூக் பார்ப்போம். நம்ம எப்படி ஓனாக ஒரு ஹூக்கை உருவாக்கலாம். இது வரைக்கும் நம்ம நிறையா ஹூக் பார்த்துருக்கோம். யூஸ் ஸ்டேட் பார்த்தோம், யூஸ் எஃபெக்ட் பார்த்தோம், யூஸ் ரெடியூசர் பார்த்தோம், யூஸ் கால் பேக் பார்த்தோம், யூஸ் கான்டெக்ஸ்ட் பார்த்தோம், யூஸ் மெமோ பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஒரு கஸ்டம் ஹூக். நம்மளே எப்படி ஓனாக ஒரு ஹூக்கை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹூக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, எப்படி நம்ம ஓனாக ஒரு ஹூக்கை எழுத போகிறோம். ஸோ ஹூக் எப்போவுமே பேர் வந்து யூஸில் தான் ஆரம்பிக்கும். அந்த பேர் எப்படி தான் ஆரம்பிக்கும், யூஸ்ன்னு தான் ஆரம்பிக்கும் அந்த பேர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் எடுத்துட்டோம். என் ஹூக் எங்கே இருக்க போகுதுன்னு அந்த இடத்துல இருக்க போகுது. இதுக்கு பேர் வந்து யூஸ் அரி அப்படின்னு பேர், டாட் ஜேஎஸ். ஓகேவா, ஜேஎஸ்ஓ ஜேஎஸ்எக்ஸோ. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஹூக்கை உருவாக்க போகிறேன். கான்ஸ்டன்ட் யூஸ் அரி ஈக்குவல்ஸ் டு சம்திங் லைக் திஸ். இது என்ன பண்ணும், கடைசியாக எதாட்டு பண்ணும். ஓகேவா, ஸோ கான்ஸ்டன்ட் இதுக்குள்ள நான் சில விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட்டு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டேட்டுன்னு வச்சுக்கலாம், அல்ட்டா ஏஜ்னு வச்சுக்கலாம், இதில் செட் ஏஜ்னு வச்சுக்கலாம். இதில் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், பேசாமல் யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேசிக் ஹூக்ஸை வச்சு தான் நம்ம எதை கிரியேட் பண்ணுவோம், ஒரு யூசர் டிஃபைன்டு ஹூக்ஸ், ஒரு கஸ்டம் ஹூக்கை நம்ம உருவாக்குவோம். ஓகேவா, இப்போ ஏஜ். அதே மாதிரி நேமை நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம். நேம் கமா செட் நேம் ஈக்குவல் டு யூஸ் நேம் ஆஃப் யூஸ் ஸ்டேட் ஆஃப் யூஸ் நேம் அரி. ஓகேவா, ரைட். இப்போ இதில் நம்ம வந்து சில மெத்தட்ஸ்லாம் எழுத முடியும். எந்த மாதிரினா, கான்ஸ்டன்ட் இன்க்ரிமெண்ட் ஏஜ் அப்படின்னு எழுதிட்டு இது ஈக்குவல் டு சம்திங் லைக் திஸ். இதுக்குள்ளே நம்ம எதை கால் பண்ணிக்கலாம், செட் ஏஜை கால் பண்ணி ஏஜ் ப்ளஸ் 1. ரைட்டா, இதை டிக்ரிமெண்ட் ஏஜும் வச்சுக்கலாமா. இன்னைக்கு முழுக்க நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிக்ரிமெண்ட் ஏஜ் என்ன பண்ணுவோம், ஏஜை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். ரெண்டாச்சா என்ன, அப்புறம் நேமை வந்து மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஓகே, அப்போ கான்ஸ்டன்ட் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் நேம்னு வச்சுக்கலாமா அதுக்கு பேர். ஸோ சேஞ்ச் நேம் என்ன பண்ணுவோம், நேமை கொடுத்த நேமை மாற்றும். இது ஒரு நேமை நம்ம பாஸ் பண்ண போகிறோம் இதில். ஓகேவா, அது அங்கேருந்து வரும், யூஸ் பண்ணுற இடத்துலேருந்து வரும். நேம் இப்படி வச்சுக்கிடுவோம், பாஸ் பண்ணுற நேம். ஸோ இது என்ன பண்ணும், செட் நேம் உள்ள இந்த நேம் வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஓகே, அங்கேருந்து வரக்கூடிய நேம் இது புது நேம். ஃபைனா, இப்போ கடைசியாக என்ன பண்ண போகுது, இது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண போகுது. எதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண போகுது, ஏஜை, நேமை,
இன்க்ரிமெண்ட் ஏஜை மாதிரி டிக்ரிமெண்ட் ஏஜை சேஞ்ச் நேமை இவ்வளோத்தையும் இது என்ன பண்ணுது ரிட்டர்ன் பண்ணுது இங்கேருந்து. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதாட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்போமா. ஸோ இம்போர்ட் அது எங்கே இருக்குது கரண்ட் டைரக்டரியில் இருக்குது. அதோட பேர் என்னன்னு சொன்னோம். முதல்ல இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோமா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. அப்போ இதில் என்ன பண்ணிக்கணும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இதில் பண்ணால் எரர் வருமோ. ஆமாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கீழே போட்டுக்கலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூஸ் அரி ஃபைனா. ஸோ இதை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் இம்போர்ட் பண்ணணும். நேம்டு இம்போர்ட் கிடையாது, டிஃபால்ட் இம்போர்ட் தான். ஸோ இம்போர்ட் யூஸ் அரி இம்போர்ட் ஆகிட்டா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுது இது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுது கரெக்டாக. இது அப்படியே அங்கே தூக்கி போட்டுருவோம். ஈக்குவல் டு யூஸ் அரி ஆஃப் நான் கால் பண்ணிட்டேன் ஃபைனா. இப்போ இந்த ஏஜ் எல்லாத்தையும் இதில் நம்ம ஷோ பண்ண முடியும். H1 ஏஜ் என்னது அப்படின்னு சொல்லி இதில் காட்ட முடியும் ஃபைனா. அதே மாதிரி நேம் என்னங்கிறத காட்ட முடியும். அதே மாதிரி இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் இன்க்ரிமெண்ட் ஏஜை கால் பண்ணிக்கலாம், டிக்ரிமெண்ட் ஏஜை கால் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ண முடியும். ஸோ பட்டன் இதை கிளிக் பண்ணுறப்போ இன்க்ரிமெண்ட்டை நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் ஏஜ் ஆஃப் இருக்கிற ஏஜ் என்ன ஆகும் ஏஜ் +1ன்னு மாறும் ஓகேவா. அதே மாதிரி இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிடுவோம் இன்க்ரிமெண்ட். இதே மாதிரி டிக்ரிமெண்ட் சேஞ்ச் நேம் ஓகேவா. ஸோ இது வந்து டிக்ரிமெண்ட் ஏஜ் நான் கால் பண்ணுவேன் இந்த இடத்துல. ஸோ டிக்ரிமெண்ட் ஏஜ் ஆஃப் ஏஜ் +1ன்னு சொல்லி போடுறோம். இது டிக்ரிமெண்ட். இது வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ CHG நேம் சேஞ்ச் நேம் ஃபுல்லாகவே எழுதிடலாம், நோ ப்ராப்ளம் ஃபைனா. ஸோ இது வந்து சேஞ்ச் நேம். யார் பேசுறது சேஞ்ச் நேம். இந்த நேம் வந்து என்னவாக இருக்கும்னா இதில் ஒரு நேமை நம்ம பாஸ் பண்ணி விடுவோம் ஓகேவா. இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணி விடுறோம். இந்த நேம் எங்கே வரும் அப்படின்னா சேஞ்ச் நேம் எங்கே இருக்குது இந்த இடத்துல வரும் அந்த நேம். அதை நம்ம என்ன பண்ணுறோம் செட் பண்ணுறோம். உடனே அது என்ன ஆயிரும் அந்த நேமில் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா பார்ப்போம். கஸ்டம் ஹூக் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் இன்க்ரிமெண்ட் ஆகுது, டிக்ரிமெண்ட்னா டிக்ரிமெண்ட் ஆகுது ஓகேவா. இன்க்ரிமெண்ட். ஸோ நேமை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகுது, டாகிள் ஆகாது. நம்ம டாகிளுக்கு எழுதலை, சேஞ்ச் பண்ணதுக்கு எழுதிடுவோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொந்தமாக ஒரு புரியலடா எனக்கு. யூசர்ட்டேருந்து வாங்கணுமா இன்புட்டு. ஓகே நம்ம அதை நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம், ஒரு டப்பா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நான் ஒரு டப்பா வச்சுக்கிறேன் ஓகே. இது அவன் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினா இதை. ஸோ ஒரு இன்புட் பாக்ஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா. இது முக்கியம். இன்புட்டு ஃபைன் இப்படி க்ளோஸ்லாம் பண்ணக்கூடாது, செல்ஃப் க்ளோசிங் டேக் தான் இருக்கும் அதில். ஸோ இந்த இன்புட் பாக்ஸ் இப்போ வந்திருக்கும் அந்த இடத்துல பார்த்தா தெரியும் வந்துட்டா. இப்போ இதில் என்ட்ரு பண்ணுறது தான் எங்கே போகணும் அப்படின்னா சேஞ்ச் நேமுக்கு போகணும் ஓகேவா. அப்போ நான் இந்த பட்டனை எடுத்து விட்டுருந்தேன். இந்த இன்புட் பாக்ஸு முதல்ல இதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுப்போமா அழகா. யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன் வந்திருக்கா பிளேஸ் ஹோல்டர். இப்போ இது சேஞ்ச் ஆகுறப்போ ஆன் சேஞ்ச் ஆகுறப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக ஒரு ஈவெண்ட் இருக்கும். டிஃபால்ட்டாக ஒரு ஈவெண்ட் இருக்கும், சிந்தட்டிக் ஈவெண்ட். அதாவது இதை கிளிக் பண்ணுறப்போ இதில் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ நான் எடுக்கணும் கரெக்டாக. அப்போ இந்த ஈவெண்ட்டை தான் யூஸ் பண்ண முடியும். நான் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேஞ்ச் நேம் ஆஃப் e.target.value இப்படி கொடுத்தோன்னா அந்த டப்பால் என்ட்ரு பண்ண வேல்யூ நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் இதில் ஏதாட்டி என்ட்ரு பண்ண போகிறேன், ரெஃபர்ஸ் பண்ணி இது இனிஷியலாக இருக்கக்கூடிய நேம். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் ஏன்னு கொடுக்குறேன், மாறிட்டா ஹரிஹரன் வருதா. டப்பாவில் கொடுக்குறது எங்கே வருது நேமில் வருது. பூட்டுறாங்களா கேன் யூ செக் தட் பூட்டுறாங்களா. ஆமாம் தாழ்பால் போட்டு பூட்டிட்டாங்க. அடப்பாவிகளா கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிட்டாங்க. ஓகே தட்ஸ் ஆல் ஓகேவா. ஒரு இன்புட் பாக்ஸில் இருக்கிறத எடுக்கணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. e.target.value போட்டால் அந்த வேல்யூ கிடச்சிரும் ஓகேவா. அதை நம்ம என்ன பண்ணுறோம் செட் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம் நேமை. இப்படி தான் என்ன பண்ணணும் ஹூக்கை ஓனாக எழுதணும். ஏதாட்டும் உங்களுக்கு டவுட் இருக்கா இவ்வளோ நேரம் பார்த்ததில். அவ்வளோதான், செஷன் முடியுது, டைமும் முடியுது, சார்ஜும் முடியுது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா, சுவிட்ச் லைட்டெல்லாம் போட்டுக்கலாமா அப்படின்னா